பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 27 வசனத்திலிருந்து 29 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 32, 33 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். முதலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 27 29 வரை 26 வாசிக்கலாம். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். மோசையுடைய நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் வசனம் 32, 33 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஆமென். நம் தலைகளை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாளில இந்த காலவெளியில நீர் பேச போகிற காரியங்களுக்காய் கூட நன்றி ராஜா. இந்த நாளில ராஜா மீண்டுமாய் நாங்கள் கற்றுக்கொள்கிற குழந்தையின் இருதயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலவேளையில எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வெடிப்புகளையும் களிம்புகளையும் எல்லா விதமான அசுத்தமான சீல்களையும் பிதுக்கி எடுத்து வெளியே போடுங்க. உமைக்கு ஏற்ற விதத்துல புது சுஷிகளா இந்த காலவெளியில மாற்றத்தக்கதான வார்த்தையின் வெளிப்பாடுகளை சுத்த ஜலத்தினால எங்களை சுத்திகரிங்க ஐயா. நீர் பேச போகிற காரியங்களுக்காக கூட நன்றி ஐயா. எங்களை நாங்கள் தலைமட்டுமா தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இங்கே ஒரு மனம் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு மனத்தின் ஆவியினால நிரப்புங்க ஐயா. அவிசுவாசங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. கனநித்திரையின் ஆவிகள், அவிசுவாசத்தின் காவிகள், சந்தேகத்தின் நிழல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் கிரியை செய்கிறதுக்கு ஏதுவாய் எங்களை மாற்றுங்க ஐயா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. இந்த இடத்துல கத்தாவே குழந்தை பிறப்புக்குரிய இடமாய் இந்த இடம் கத்தாவே அப்பா ஒரு புதிய சிருஷ்டிகளாய் எங்களை மாற்றும்படிக்கான இடமாய் மாறட்டும். இங்க விசுவாச உலகமாய் இந்த இடம் மாறட்டும். அவிசுவாசங்கள், பலவீனங்களை எடுத்து போடுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னம் மட்டும். அடியனுடைய நாவையும் அடியனுடைய இருதயத்தையும் நீர்தாமே அபிஷேகம் பண்ணுங்க ஐயா. நீர் வந்து பேசுங்க பிள்ளைகளாய் நாங்கள் கேட்கிறோம். அந்த அப்பத்தை பிட்டு ராஜா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட கிருபையை கூட்டி கொடுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தாலே கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மீண்டும் ருசியா உங்களோடு கூட வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சியாக அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம வார்த்தைக்கு நேரம் கடந்து போலாம். இந்த நாள்ல உங்களோடு கூட பேச போகிற செய்தியோட தலைப்பு அன்பார்டனபிள் சின். ஆமென். அன்பார்டனபிள் சின் அப்படின்னு சொன்னா மன்னிக்க முடியாத பாவம். நான் வழக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், செய்தியோட தலைப்புகள் நான் இது வரைக்கும் அதே செய்தியோட தலைப்புல கொடுத்து கிடையாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியான எனக்கு அதிகமா இந்த செய்தியோட தலைப்பு ஏவனதால இதோட சிறந்த ஒரு தலைப்பு இல்லை. இதுக்கு பொருந்தக்கூடிய சிறந்த தலைப்பு இல்லை. இது அப்படியே ஏற்றுக்கொள்கிற தலைப்பாவே இருக்குது. அதனால நான் இந்த தலைப்பையே தீர்க்கதரிசி கொடுத்த அதே தலைப்பையே நான் அப்படியே உங்களோட கூட பேசலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நாவையும் என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தனைகளையும் அபிஷேகம் பண்ணணும். அதே போல உங்களுடைய இருதயம் கூட சதையுள்ள இருதயமாய் தேவன் அதனால மாற்றும்படிக்கு நான் தேவனை கோருகிறேன். ஆமென். சரி, நாம உங்களோடு கூட பாருங்க செய்திக்கு நேரம் கடந்து போலாம். கவனிங்க சகோதர சகோதரியே, பாவம் அன்பார்டனபிள் சின். பாவம் அப்படின் போது அன்பார்டனபிள் சின் சொன்னா பாவம் சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன? அதுல மன்னிக்கிற பாவம், மன்னிக்கப்படாத பாவம் ரெண்டு இருக்குதா? பாவம்னாவே அவிசுவாசம் தான் இல்லையா? பாவம்னா என்ன அப்படின்னா தவறான காரியம். தீர்க்கதரிசி சொல்றாரு மீறுதல் அப்படின்றாரு. டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை அப்படின்றாரு. டிஸ்ஒபீடியன்ஸ் என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமை. புரியுதுங்களா உங்களுக்கு? ரிஜெக்டிங் என்றாரு. ரிஜெக்டிங் என்னங்க? புறக்கணிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை
இதுதான் வழின்னு சொல்லும்போது ரிஜெக்ட் பண்றது. அதான் வந்து என்ன வருது, பாவமாய் தீர்க்கதரிசிங்க சொல்றார். ஆமென். அப்ப பாவம்னு உடனே நம்ம பாவத்தை குறிச்சு ஒரு சின்ன டெபினிஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம செய்தியில எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த செய்தியை ஒரு மாஸ்டர் பீஸா அமைக்கிறதுக்கு நான் கரெக்டான ஒரு ஃப்ரேம் அமைக்கிறேன். பாவம் அப்படின்னு சொன்ன உடனே குடிக்கிறதோ, விபச்சாரம் செய்யறதோ, திருடுறதோ, கொலை செய்யறதோ, இல்ல நாம தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில உலகத்தின் காரியங்களை சிற திருட்டுப்படுத்துற காரியங்களை செய்யறது பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உலகம் அப்படி நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்குது, ஸ்தாபன சபைகள் அப்படி நம்ம கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பாவம்ன்றது அப்படி அது கிடையாது. பாவம்ன்றது தீர்க்கதரிசி சொல்றாரு, அவிசுவாசம் தான் பாவம்ன்ற இல்லைங்களா. தேவனை ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையை ஒரு மனிதன் அவிசுவாசிக்கும் போது அவிசுவாசத்தின் தன்மைகளாகிய இப்பேற்பட்ட காரியங்களை அவன் செய்கிறான். ஆமென். பாவம் சொன்ன என்னங்க, ஒரே லைன் தான், அது அவிசுவாசம். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கிறதும் தேவனை அவிசுவாசிக்கிறது ஒண்ணுதான் இல்லைங்களா. அவிசுவாசம் உடனே தேவனை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு வார்த்தையே நீங்க செய்யலன்னு சொன்னா இன்னுமாய் தேவனை நீங்க அவிசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா தேவனோட வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாச்சு. அப்போ தேவனும் வார்த்தையும் ஒன்றே. அப்ப தேவனோட வார்த்தையை அவிசுவாசிக்கிறதும் தேவனை அவிசுவாசிக்கிறதும் ஒண்ணுதான். உங்களையும் உங்களோட வார்த்தையை நான் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நான் உங்களோட வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னா உங்களை நான் அவிசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். நீங்க கணவனா இருந்தாலும் இல்ல மனைவியா இருந்தாலும், மனைவியா இருந்து கணவனை நான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லி அவரோட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கலன்னு சொன்னா, இல்ல அவரோட வார்த்தைக்கு கீழ்படியில செவிகளை நீங்க சாய்க்கலன்னு சொன்னா இன்னுமா உங்க கணவனை என்ன பண்றீங்க, நீங்க அவிசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் என் கணவனை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்க வார்த்தையில எவ்வளவா சொன்னாலுமே கூட நிச்சயமா நீ நேசிக்கல. அவர் சொல்ற வார்த்தையில நீங்க நிற்காத வரைக்கும் நீங்கள் அவரை நேசிக்கல. அவரோட சொன்ன வார்த்தையில நிற்காத வரைக்கும், ஏன்னா அவரும் அவரோட வார்த்தையும் ஒன்றுதான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப கவனிங்க சகோதர சகோதரி, அப்போ பாவம்ன்றது இப்படி இருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பாவத்தை குறிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது உனக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்றார். அப்போ இங்க மன்னிப்பை குறிச்சு பேசுறாரு. பாடன் அப்படின்னா மன்னிப்பு, மன்னிப்பை குறிச்சு பேசுறார். இப்ப மன்னிப்பு எப்படி அமைக்கப்படுது அப்படின்றத குறிச்சு பேசுறார். அப்ப இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டு போறோம். ஒருத்தருக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யறோம். சகோதரனுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, இல்ல தேவனுக்கு விரோதமா, இல்ல வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு விரோதமா, இல்ல நம்மள மனசாட்சிக்கு விரோதமா அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டு வரோம். இது எல்லாமே தண்டனைக்குரியவைகளா, இல்ல எல்லாமே மன்னிக்கப்படத்தக்கவைகளா, இல்ல மன்னிக்கப்படத்தக்கவைகள் ஒரு சைட்ல இருக்குது, இல்ல மன்னிக்க கூடாது ஒரு சைட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மன்னிக்க கூடியவைகள் ஒரு சைட்ல இருக்குது, மன்னிக்க கூடாதது ஒரு சைட்ல இருக்குது. இதுதான் இங்க தேவன் இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்றாருங்க, பிரிச்சு காட்டுறாரு. இன்னும் இன்னொரு வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்க. மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம் இருக்குதான். அதான் சொன்ன மரணம் அப்படின்னு சொன்னா பாவத்துடைய சம்பளம் மரணம். மரணத்துக்கு ஏது அல்லாத ஒரு பாவம் ஒருத்த செய்யறான் அப்படின்னா அதுக்காக அப்படின்னு சொன்னா இங்க பிரிக்கப்படுது. நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா பாடனபிள் சின் இருக்குது, மன்னிக்கக்கூடிய பாவம் இருக்குது, மன்னிக்க கூடாத ஒரு பாவம் இங்க இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாருங்க, பிரிக்கிறாருங்க. அப்போ என்ன சொன்னா இந்த பாவத்துடைய தன்மைகள் ஒரு சைட்ல இருக்குது, பாவத்துடைய நிஜ ரூபம் ஒரு சைட்ல இருக்குது. பாவத்துடைய தன்மைகள் ஒரு சைட்ல இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஆப்பிள் அப்படின்றோன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் அப்படின்றது அது என்ன கிடையாதுன்னு சொன்னா கனி கிடையாது. ஆப்பிள்ன்றது இருக்குது சொல்ல, ஆப்பிள்ன்றது கனி கிடையாது, அது மரமா இருக்குது. கனிதான் அந்த மரத்துடைய சுவாபத்தை வெளிப்படுத்துதுன்றார். ஒரே ஒருத்தர் சொல்றாரு. ஆப்பிள்ன்றது என்ன கிடையாது, கனி கிடையாது, அந்த மரத்துடைய பேரா இருக்குது. ஆனா ஆப்பிள் கனி இருக்கு இல்லையா, கனிதான் அந்த மரத்துடைய சுவாபத்தை வெளிப்படுத்துறதா இருக்குது அப்படின்றாரு. அப்போ இந்த மரம் வந்து வேறொரு மரமா இருக்கும் பட்சத்தில் கனி அது எப்பேற்பட்ட கனியா கொண்டு வருதோ அந்த கனியத்தை வைத்துதான் அந்த மரத்துடைய சுவாபத்தை நம்ம கணக்கிடுறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த கனி வேறையா இருக்குது இந்த கனி ஒன்னா இருக்குது வேறையா இருக்குதுன்றத குறிச்சு ஒன்றும் இல்ல, மரம் கரெக்டா இருக்குதா இல்லையா அப்படின்றத குறிச்சுதான் இங்க பேச்சு. மரம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதுல அவுட்புட் ஆகிற கனி கரெக்டா இருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ நல்லா கவனிங்க சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை நான் திரும்ப இங்க சொல்ற பாருங்க. அப்போ என்ன சொல்றாரு, மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை சகோதரன் செய்ய கண்டால்
அவன் வேண்டுதல் செய்யக்கூடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இங்க யோவான் சொல்றாரு, ரெண்டு விதமான பாவம் இருக்குதுப்பா. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா மாம்ச ரீதியான மரணத்தை பேசல, ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறிச்சு பேசுறாரு, ஆவிக்குரிய மரணத்தை குறிச்சு பேசுறார். அப்போ ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவத்தை செய்யலாம், இன்னொன்னு ஆவிக்குரிய மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை செய்யறான். மீன்ஸ் அப்போ இந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை செய்யறது அப்படின்னா அது மன்னிக்கத்தக்கதா இருக்குது. இங்க புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? ரெண்டாவது, ஆவிக்குரிய மரணத்துக்குரிய பாவத்தை செய்யும் போது நான் வேண்டுதல் செய்ய மாட்டேன், ஏன்னா அது மன்னிக்கப்படாது. இங்க புரியுதா இல்லையா? அப்ப ரெண்டு வகையான காரியம், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு மன்னிக்கத்தக்க பாவம் அப்படின்னா பாவத்துடைய சம்பளம் மரணம், மரணம் வராது இந்த பாவத்தால் அப்படின்றது. அப்ப அந்த பாவத்தையும் எடுத்து போடுறதுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் செய்யறான் அப்படின் போது அந்த தகாத பாவம், அதுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன்றார். அப்போ இந்த விஷயத்தை நான் கொண்டாந்து என்ன பண்றேன்னு சொன்னா நினைக்கிறேன், இப்போ யோவான் பேசின விஷயத்தை நான் கொண்டு வரேன், அதே போல இப்போ இங்க இயேசு கிறிஸ்து பேசின விஷயத்த கொண்டு வரேன், பவுல் கொண்டு பேசுற விஷயத்த கொண்டு வந்து நான் ஒரு பிரமிடு அமைக்க போறேன். இன்னைக்கு உங்களுக்கு 3 பாயிண்ட் சேரும்போது ஒரு பிரமிடு உருவாகும். இப்போ இந்த 3 பாயிண்ட சேரும் போதுதான் இந்த செய்தியாகிய பிரமிடை தீர்க்கதரிசி கொண்டு வர்றார். அப்ப ஒண்ணு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மனுஷகுமாரனுக்கு விரோதமா செய்கிற பாவம் மன்னிக்கப்படும். அப்படின்னா பாவம் மன்னிக்கப்படும் சொன்னா அவன் செய்யற பாவம் மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம். ஆனா இதுல புரிந்து கொள்ள முடியுமா உங்களுக்கு? இன்னொரு பாவத்தை சொல்றாரு, பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யற பாவம் இம்மையிலும் மறுமையிலும்ன்றார். இம்மை அப்படின்றது பூமிக்குரியாய் நம்ம பெற்றுக்கொள்ற வியாதிகள், வேதனைகள், கண்ணீர், கஷ்டம், இதெல்லாம் இம்மையில பெறது தண்டனை, புரியுதுங்களா? மறுமைன்றது இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் மறுமை. அப்ப மறுமையிலும் மன்னிக்கப்படாது, இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்படின்னா அந்த மன்னிக்க முடியாத பாவம் மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் 2 பாயிண்ட கொண்டு வந்துட்டேன். எத்தனை பாயிண்ட கொண்டு வந்திருக்கேன்? இப்போ எந்த பாயிண்ட கொண்டு வந்திருக்கேன்? உங்களோட கூட தானே பேசுறேன், நீங்க பேசணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட இருதயத்தோட ஒருத்தரும் வந்து நம்ம எதுக்காக இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள வந்திருக்கிறோம், என்னவா இருக்க விரும்புறோம், என்னவா தேவனை எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற காரியத்துக்கான ஆன்சர் இதுல இருக்குது. அதனால தனிப்பட்ட மனுஷனா இன்னைக்கு பேசணும். நீங்க அமைதியா உட்காரத்துல எந்த யூஸும் கிடையாது. மூன்றாவது பாயிண்ட கொண்டு வரேன், ஆல்பா ஏஜ் மெசஞ்சர் பவுலுடைய காரியத்தை கொண்டு வரேன். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, கவனிங்க பாருங்க, அது கீழே இங்க பவுல் பேசின அந்த பாயிண்ட் தான் சொல்ற பாருங்க. என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையும் இருக்கும். மோசையுடைய நியாய பிரமாணத்தை தள்ளுகிறேன், 2-3 இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கிலான சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று பாருங்கள். அப்ப பவுல் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? எதுல நிச்சயமா ஆக்கினை இருக்குது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாருன்னு சொன்னா, உடன்படிக்கையின் ரத்தத்தை புறக்கணிக்கிறது தான் மன்னிக்க முடியாத பாவம் சொல்றார். பாயிண்ட் போய்தான் உங்களுக்கு. அப்ப 3 பேர் நான் கொண்டு வரேன். இங்க 2-3 சாட்சிகளால காரியம் நிலை வரப்படும். முதல்ல இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரும்போது சொன்னாரு, அவரை பார்த்து பெயல்செபூல் அப்படின்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கும் விரோதமா செய்யற பாவத்தை தேவன் மன்னிச்சிருவார்ப்பா, பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யற பாவத்தை மன்னிக்க மாட்டார். இந்த 3த்தையும் ஒரு பாயிண்ட் கொண்டாடுறேன், வெவ்வேறு விஷயம் தான், ஒரு பாயிண்ட் கொண்டாடுறேன். அவர் சொன்னாரு, பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யற பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னாரு. அப்ப அது மன்னிக்கப்படாத பாவம். 2வது யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவம் இருந்துச்சுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணலாம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஜெபம் பண்ண கூடாதுன்னு அதை சொல்ல மாட்டேன்றாரு. அப்போ இங்க பிரிக்கிறாரு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒண்ணு இருக்குது, மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது மன்னிக்கப்படவே முடியாது. 2 பாயிண்ட். 3வது இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனு ஆக்கினைக்குள்ளாவான்.
கரெக்டுங்களா? யார் ஆக்கினைக்குள்ளாவா? உடன்படிக்கையின் ரத்தத்தை தள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. 3 பாயிண்ட் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நான் இதோட கூட என்ன பண்றேன், என் பிரமிடை நான் கட்ட ஆரம்பிக்கிறேன். இந்த 3 விஷயத்தை வச்சு என்ன பண்றேன், பிரமிடை கட்ட ஆரம்பிக்கிறேன். கவனமா இருங்க சகோதர சகோதரிமா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இங்க அடுத்த பாயிண்ட், அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க நல்லா பாருங்க. அடுத்த பாயிண்ட் வாசிக்கிறேன். அடுத்த பாயிண்ட், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்களை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முக்கியமான விஷயம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய குமாரனை தேவனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவதனாய் இராதபடியினால் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டு ஆயிற்று. அப்போ இங்கேயும் அடுத்த பாவம் சொல்லப்படுது, தீர்ப்புன்றது இங்க சொல்லப்படுது. வெவ்வேறு விஷயங்கள் நான் கொண்டாந்து என்ன பண்றேன், ஒன்றிணைக்க போறேன். நம்ம பேச போற செய்தியோட தலைப்பு என்னங்க திரும்ப, மன்னிக்கப்படாத பாவம். மன்னிக்கப்பட முடியாத பாவம். மன்னிப்பு கிடைக்காது, இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம எல்லாரும் அனிதினமும் தவறுவர்களா இருக்கிறோம். அநேக நேரங்கள் என்ன பண்றோம், தவறுறோம். இதெல்லாம் தேவன் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்ட்ட என்ன பண்றோம், கெஞ்சுறோம், கேட்கிறோம். அப்ப இதுல எது மன்னிக்கப்படுது எது மன்னிக்கப்படாதுன்னு தெரியணும்ல, நமக்கு தெரியணுமா இல்லையா பிரதர்? ஆனா ஒருத்தர் கட்டுவாரத்துல திட்டிடுறோம், ஒருத்தர் அடிச்சிடுறோம், இல்ல அங்க ஏதோ என்னங்க கம்பெனில ஒரு பொருள் இருக்குது அப்படியே எடுத்துன்னு வந்துடுறோம் இல்லைங்களா? இல்ல அங்க போறோம், யாரையும் என்னங்க ஒரு இச்சையான காரியத்தை பாத்துடுறோம், இல்ல ஏதோ ஒண்ணு தேவை என்ன பண்றோம், சாப்பிட்டுறோம். இல்ல வீட்டுல வந்து என்ன பண்றோம்னு சொன்னா மனைவியை திட்டிடுறோம், இல்ல மனைவியை அடிச்சிடுறோம், இல்ல பிள்ளைங்களை இதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு ஜபம் பண்றதுல இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன பண்றோம், நம்ம தேவன்ட்ட கேட்கிறோம் மன்னிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி. இங்கதான் விஷயம், ஒரு சில பாவங்கள் இதுல மன்னிப்பு கிடைக்காது. இதுல ஒரு சில காரியங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காத நம்ம நினைச்சுக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும்ட்டு. இல்லப்பா, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இங்க இருக்குது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் என்ன அர்த்தம், விதி மாற்றத்தின் கீழாது இருக்குது. அந்த விதி கீழே ஒரு இயேசு கிறிஸ்துவின் பாவம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும்ன்றது ரைட்டு தான். ஆனா இந்த பாவம் அதுல வராது. சகோதரா சகோதரி நல்லா கவனிங்க. இப்ப அதுதான் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு இன்னைக்கு என்னதான் இருக்குது, தேவையா இருக்குது. கவனிங்க, நான் உள்ள ஸ்டார்ட் பண்ற பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசி சொல்ற அந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற பாருங்க. சரதாங்க தகனபலி இங்கதான் சொல்றாரு. இயேசுக்கு பவுல் வந்து ஏன் இந்த விஷயத்த கொண்டு வர்றாரு அப்படின்றத பேசுறாரு. நான் இன்னைக்கு வந்து செய்தியை ரொம்ப இதா எடுத்து போகாம ஜாலியா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க, உங்களோட கூட இடைப்படும் போது நீங்களும் பேசலாம். கவனிங்க, பவுல் வந்து இந்த விஷயத்தை எப்படி கொண்டு வர்றாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நியாய பிரமாணத்தை கொண்டாந்து வச்சுட்டு அதுல இருந்து கிறிஸ்துவ கிட்ட கொண்டாந்து கிறிஸ்துவ கிட்ட தேவன்கிட்ட கொண்டாடுறாராம். தீர்க்கதரிசி அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் நியாய பிரமாணத்துக்கு கொண்டு வந்து காட்டுறாரு. ஏன் காட்டுறாருன்னா, உங்களுக்கு ஏன் பாவம் மன்னிக்கப்படாத பாவம்னு சொல்லி நான் பேசுறதுக்கு முன்னாடி, பாவம்ன்றது என்னன்னு சொன்னா நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதோடைய உண்மையான ரியாலிட்டியை தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவிசுவாசம் தான் பாவம்ன்றாரு இல்லைங்களா? அப்போ பாவம் அவிசுவாசம், பாவம் நியாய பிரமாணத்தை மீறுறதா அப்படின்னு சொன்னா, இங்க இதுதான் ஆன்சர். தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு நியாய பிரமாணம் ஒண்ணு இருக்கும்போதுதான் நீ பாவம் செய்யறன்றதுக்கு உணர்த்தம். நியாய பிரமாணம் இல்லாதபடிக்கு பாவம்ன்றது ஒண்ணு எண்ணப்பட மாட்டாது. அப்போ நீ சரியா இல்ல, தேவனுடைய சாயல்ல நம்ம இல்ல, கரெக்டா இல்ல அப்படின்றத காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவன் அங்க பிளேஸ் பண்றார். அதான் நியாய பிரமாணமா இருக்குது. அந்த நியாய பிரமாணம் அப்படின்ற அந்த பாகத்தை எடுத்து வைக்கும் போதுதான் நான் எவ்வளவு தவறா இருக்கிறேன் அப்படின்ற அந்த லீடு தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி தெரிஞ்ச பின்னாடி எனக்கு ஒரு தேவை அப்படின்றத அவங்கதான் நான் என்ன பண்றேன், உணர்றேன். ஒரு தேவைன்ற உணர்றேன். ஆதியில நான் 2வது அதிகாரத்துக்கு போறேன். ஆதியில தேவன் என்ன பண்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி உடனே ஏவாளை கொண்டாந்து தேவன் கொடுத்துட்டாருங்களா? எப்படி வாசிக்கிறோம் பாருங்க நம்ம பைபிள்ல. அப்படி கொடுக்கல தேவன் சொல்றாரு, மனுஷனை தனிமையா இருப்பது நல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த தேவையை ஆதாமுக்கு தேவன் ஏற்படுத்துறார். இப்போ ஒரு அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு, ஆனா பிள்ளைக்கு தெரியாது அது தேவை எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு அப்பா கொண்டாந்து கொடுத்தா அவன் யூஸ் பண்ண மாட்டான். அதனால அவனுக்கு என்ன வேணும்னு சொல்றதுக்கு அந்த சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் உற்பத்தி பண்றார். அந்த சூழ்நிலைய
உற்பத்தி பண்றாரு. அப்போ பையனுக்கு ஒரு செப்பல் வேணும், ஷூ வேணும்னு சொல்லும் போது அப்பா என்ன பண்றாரு, டே வெளியே போயிட்டு அப்போ அப்படின்னு சொல்லும் போது அவன் வெளியே வெறும் காலில் நடந்து போயிட்டு வருவான். போயிட்டு வரும்போது அப்போ வந்து கேட்பான், அப்பா எனக்கு ஷூ வேணும், செப்பல் வேணும், வண்டி வேணும். அப்படியா, சரி இப்ப தரான்னும் போது அது ஒரு வேல்யூவான பொருளா மாறும். அது மாதிரி தேவன் என்ன பண்றாருங்க, தேவனுக்கு தெரிஞ்சிச்சு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ தேவன் என்ன பண்ணாரு, தன்னை உண்டாக்குன எல்லா மிருக ஜீவன்களும் ஆதாமிட்ட கொண்டாடுறாரு. எல்லாமே ஜோடு ஜோடா வந்துச்சான். எல்லாமே ஜோடு ஜோடா வரும்போது ஆதாம் பாக்குறாரு, எல்லாமே ஜோடு ஜோடா வருது, எல்லாம் ஜோடு ஜோடா வருது அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய இணை எங்க இருக்குன்னு சொல்லி அந்த மிருக ஜீவன்களை தேடுறாராம். என்னுடைய இணை எங்கன்னு சொல்லு, என்னுடைய, ஏன்னா தேவனுக்கு தெரியும் ஆதாமுக்கு ஒரு ஜோடி தேவைன்னு சொல்லிட்டு. ஆனா ஆதாமுக்கு தெரியணும்ல, ஆதாமுக்கு தெரியணும் இல்ல. ஆதாம் தேடி நிற்கிறாரு, ஆயிரக்கணக்கான வருஷங்களா தேடி நிற்கிறாரு. தேவன் பார்த்து சிரிச்சின்னு உட்காந்து இருக்கிறாரு, உன் இணை உனக்குள்ளே வச்சிருக்கிறேனே. உனக்குள்ள எங்க வச்சிருக்கிறேன், உனக்குள்ளே இருக்குது. அவன் எங்க தேடுறாரு, மிருகஜீவன்ல பறவைகளை தேடுறாரு, மிருகஜீவன்ல தேடுறாரு, பூமி கீழே இருக்கிற கடல்வாழ் உயிரினங்களை தேடுறாரு. ஓ என்னுடைய தேவை, என்னுடைய ஏவாள் எங்க இருப்பான்னு சொல்லி எல்லாம் தேடுறாரு. சர்ப்பத்து வரைக்கும் வந்து தேடிட்டாரு. தேவன் பார்த்தாரு, இப்போ ஆதாம் தனிமையா இருக்கிறன்றத உணர்ந்துட்டாரு. ஆயிரக்கணக்கான வருஷங்களா பார்த்து உணர்ந்த உடனே இப்போதான் ஆதாம என்ன பண்ணாரு, ஒரு மரணத்துக்குள்ள வழி நடத்துறாரு. மரணத்துக்குள்ள நடத்தி ஆதாமுக்குள்ள இருந்து ஏவாளை வெளியே கொண்டு வர்றாரு. இப்போ கொடுக்கும்போது அது சரியான இணையாய், உபயோகப்பட்ட இணையாய் ஆதாமுக்கு புரியுது. அந்த மாதிரி தேவன் நீங்க தேவட சாயல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அந்த சாயல்ல நீங்க இல்ல, நம்ம இல்ல, தேவனுக்கு தெரியும். நம்ம பாவிகளா இருக்கிறோம், கரெக்டான லைன்ல இல்லைன்னு தெரியும். அதை நம்ம உணரணும் இல்ல. இப்ப நம்ம சொல்றோம், நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன் பிரதர், நான் கரெக்டா இருக்கிறேன். நமக்கு என்ன இருக்கிறோம், நம்ம கரெக்டா இருக்கிறேன் இல்லைங்களா. நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்றது இல்லைங்களா, இந்த பெண்ணு பெருசா சின்னதா, இந்த பெண் சின்னதா பெருசா எப்படி சொல்றீங்க, சொல்ல முடியாது. இது பக்கத்துல இன்னொரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அதுல உயர பேசு. இதுல எது பெருசு அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. நான் இன்னொரு விஷயத்த வச்சுக்கும் போதுதான் ஓ இது பெருசுன்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி தேவனுடைய சாயலுக்கு ஏற்ற விதத்துல நம்ம இல்ல. அப்ப அதனால தேவன் என்ன பண்றாரு, தன்னோட இருதயத்தை மனுஷனுக்கு வெளிப்படுத்துறாரு. அதுதான் நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தை உணர்வு வெளிப்படுத்தும் போது எந்த மனுஷனும் நீதிமான் இல்ல, எல்லா மனுஷனும் பாவியா இருக்கிறான், எல்லா மனுஷனுக்கும் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்றத மனுஷன் உணர ஆரம்பிக்கிறான். நீ இப்படி போகாத, அப்படி போகாத, அது வரைக்கும் ஓடி விளையாடி பறந்து இருந்தான் மனுஷன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தான். ஏன்னா பாவத்தினால விழுந்து போயிட்டு இருந்தான். இப்ப மனுஷன் என்ன பண்றான், பிரேக் பண்ணவனே எந்த பக்கமும் போக முடியல. அப்ப தேவன் சொல்றாரு, அப்பதான் என்ன பண்றாரு, நியாய பிரமாணத்தை வச்சு ஒரு ஆட்டுக்குட்டியோடு கூட நீ வரணும். நீ ஒரு பாவம் செஞ்சுன்னா என்ன பண்ணும், ஒரு ஆட்டுக்குட்டியோட ஒண்ணும். தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் ஏன்னா மனுஷன் பாவத்துக்கும் மரணத்துக்கும் பாத்திரனா இருக்கிற ஆதாம் மூலமா அந்த எல்லா மனுஷனும் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறனா இல்லையா, பாத்திரனா இருக்கிறான். தேவன் நம்மள பாவி அப்படின்ற அடிப்படையில நியாயம் திருக்கிறது இல்லையா. நீங்க திரும்ப சொல்றீங்களா அந்த வார்த்தைய, தேவன் பாவின்றதுனால நியாயம் தீர்க்கிறது இல்லையாங்க. ஏன்னா நம்ம பாவம் போது பிறக்கும் போதே பாவி. நம்ம ஆதாமுடைய வம்சாவளி எல்லாருமே என்னவா இருக்கிறாங்க, பிறப்பின் அடிப்படையில பாவியா இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு மனுஷன் பிறப்பே அவன் சரியில்லாத போது அவனை நியாயம் தீர்க்கிறது எந்த வகையில நியாயம், அவனுக்கு தண்டனை கொடுக்கறது எந்த வகையில நியாயம் இருக்கா, இல்ல. அது தேவன் உணர்ந்தவரா என்ன பண்ணாருன்னு சொன்னா, தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறாருன்னு சொன்னா, எப்ப நியாயம் தீர்ப்பு ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னா பாவி அப்படின்றதுனால நியாயம் தீர்ப்பார்ல, அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை அவன் புறக்கணிக்கும் போதுதான் நியாயம் தீர்க்கிறாராம். எப்ப நியாயம் தீர்க்கிறாரு, ஒரு பரிகாரத்தை தேவன் ஒரு காலத்துல ஏற்படுத்துறாரு இல்லைங்களா. தேவன் மோசேயின் மூலமா ஒரு பலி ஆட்டை கொடுத்தார். அந்த பாவி ஒரு உபச்சாரம் செஞ்சுட்டான். அந்த உபச்சாரம் செஞ்சவன் என்ன பண்ணுன்னு சொன்னா, அந்த ஆட்டோடு கூட வரணும். நான் ஆட்டோட கூட வரமாட்டேன்னு சொன்னா அவனை கல்லடிச்சு கொல்லு. அவன் ஆட்டோடு கூட வந்துட்டான்னு சொன்னா, ஆட்டுடைய ரத்தத்தோடு தன்னை அடையாளம் கண்டு கொண்டான்னு சொன்னா அவனை கல்லடிச்சு கொல்லாத. இது ஒரு பேட்டர்ன், ரியல் கிடையாது. ஆனா ரியலா கொல்லப்படுறது ஆவிக்குரிய மரணத்துக்குள்ள இருக்க போறான் புதிய ஏற்பாடு வரும்போது. ஆனா இதை நியாய பிரமாணத்தின் மூலமா ஒரு ஃப்ரேமா தேவன் காட்டுறாரு. ஒரு ஃப்ரேமா என்ன பண்றாரு, தேவன் காட்டுறாரு. அப்போ இதுதான் இங்கதான் பிளேஸ் பண்றாரு. நான் சொல்லிட்டேன், நியாய பிரமாணம் கிறிஸ்துவ கிட்ட நம்மளை வழி நடத்துச்சு. அதான் கிருபை நம்மளை தேவன்கிட்ட வழி நடத்துச்சு. பேட்டர்ன் திரும்ப சொல்லாமா, நியாய பிரமாணம் கிருபைக்கு கிறிஸ்துவுக்கு வழி நடத்துச்சு. இங்கதான் சொல்ற பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வாசிக்கிற பாருங்க.
நான் அதிகமா வாசிக்கிறேன். பவுல் இங்கு பேசும்போது நியாய பிரமாணத்தையும் கிருபையும் பிரித்து காண்ப முயற்சிக்கிறான். நியாய பிரமாணம் என்ன, கிருபைன்னு சொன்னா என்னன்னு சொல்லி, கிருபை என்று நியாய பிரமாணத்தை பிரிப்பது என்பதுதான் முக்கிய பொருள். இங்கு அவன் பிரமாணத்தின் மூலம் கிறிஸ்துவை அணுகும் முறையும் கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் அணுகும் முறையும் வெளிக்கொண்டு வருகிறான். பாருங்க, எப்படி ஒரு பாகமும் எப்படி செயல்படுகிறது என்பதை ஒன்றுபடுத்தி காண்பிக்கிறான். சுசேஷத்தில் அவை வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே பாகத்தை காண்பிக்கணும். பவுல் எதை காட்டுறாருன்னு சொன்னா, நியாய பிரமாணத்தை காட்டிட்டு அதுல இருந்து இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை காட்டி புதிய ஏற்பாட்டுல இருந்து தேவனை எப்படி இணைக்கிறது ஒரு மனுஷன்றதை காட்டுறான்றார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இந்த பலிதான் தேவனத்துல அணுகிற முறை. ரத்தம் சிந்துதல் இல்லாம தேவன்கிட்ட போக முடியாது. ரத்தம் இல்லாமல் தேவனை என்ன பண்ண முடியாது. சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே தான் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கிறார். சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே தான் தேவனை சந்திக்கிறார். நான் ஒரு மேல் லைன் மட்டும் சொல்றேன், நான் ரியாலிட்டிக்கு வரப்போறேன். நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல நடக்கிற ரியாலிட்டிக்கு வரப்போறேன். இது ஃபர்ஸ்ட் லைன் யாருன்னு சொன்னா யோபுவை குறிச்சு தேவன் சொல்றாரு, நியாய பிரமாணம் இல்லாத காலத்துல யோபு வாழ்ந்தான். யோபு தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செலுத்தான்? தகன பலியை செலுத்தினான். அப்ப தேவன் தகன பலிக்கான வெளிப்பாட்டை தேவனுக்கு முன்பதாகவே யோபு கொடுத்திருந்தார். அப்ப யோபு என்ன பண்ணார்? தன் குமாரர்கள் பாவம் செய்யல. அது குமாரர்கள் பாவம் செய்யல, ஆனா பாவம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? பலி செலுத்துறான். இந்த பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சா இல்லையா? பதில் சொல்லுங்க. இந்த பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சா இல்லையா? யோபுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சா இல்லையா? யோபுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? யோபு பலி செலுத்த. சொல்லுங்களேன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாரும் பதில் சொல்லணும், நான் விடவே மாட்டேன். 6 மணி வரைக்கும் விட மாட்டேன். நான் இன்னைக்கு உங்களை தயவு செஞ்சு சொல்றேன், லாக் போட்டு உள்ளே உட்கார வச்சு கேட்க வைப்பேன் நான். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான செய்தி. தயவு செஞ்சு பதில் சொன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம், இல்ல நான் போகவே மாட்டேன். யோபுடைய பலி அங்கீகரிக்கப்படுதா இல்லையா? சொல்லுங்க பிரதர். இல்லைன்னு சொல்லுங்களேன். 2 தானே இருக்கங்க, 4 இருக்கா இல்லையா? தீர்க்கதரிசி சொல்றாரு அங்கீகரிக்கப்பட்டதுன்ற ஒரு பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சரியான முறையில பலி செலுத்தினா அங்கீகரிக்கப்படும்ன்றாரு. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் மரணம் போது மாம்ச மரணத்தை நினைக்கிறோம். யோபுடைய பலி அங்கீகரிக்கப்படல அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு நடந்திருக்கும். நான் சொல்றேன், உன் வீட்டான்ற செய்தியை வாட்சி பாருங்க. நான் சொல்றேன், உன் வீட்டான்ற செய்தியை முக்கியமா வாட்சி பாருங்க. இங்க இருந்தா நம்ம பிராக்டிக்கல் லைஃப் வரப்போறோம். இந்த செய்தி இந்த லைன்ல தான் பிராக்டிகாலிட்டி நான் வரப்போறேன். ஒரு உண்மையான தலைவன், உண்மையான குடும்ப தலைவன் எப்போதும் குடும்பத்துக்கான தகன பலிகளை ஏறெடுக்கிறவனா இருக்கணுமா? என் பிள்ளை நல்ல காலேஜ்ல படிக்கிறானா, என் பிள்ளை சேஃப்டியா இருக்கிறானா, என் பொண்ணு சேஃப்டியா இருக்குதா, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கிறனா, நல்ல சாப்பாடு கொடுக்குறனா அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது சகோதரா சகோதரி. எந்த காலேஜ்ல படிக்க வச்சிருக்கிறேன், எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அவங்க ஆத்மாவுக்கு என்ன கேரண்டி அப்படின்றதா. யோபுவை போல நம்ம இருக்கிறோமா? என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக ஒரு பாவம். இன்னைக்கு என் பையன் உலகத்துல போய் கொண்டிருக்கிறான். அவன் ரத்தத்துக்கு கீழே வச்சு அனுப்புறீங்களா? ஒரு நாளும் தேவன் சொல்றாரு, ஜபங்கள் மரிப்பதில்லை, மனிதர்கள் மரிக்கலாம், ஜபத்துல மரிக்கிறது. தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்றாரு. யோபு எங்க பிள்ளைகளை மரிச்சிட்டாங்க, ஆடு மாடுகளை மரிச்சாங்களா இல்லைங்களா? கவனிங்க, யோபுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதுன்றதுக்கு நான் சொல்றேன், ஆன்சர் சொல்றேன். யோபுடைய பிள்ளைகளை மரிச்சாங்க. எத்தனை பேருங்க? 7 பேர் மரிச்சாங்களா இல்லைங்களா? அப்ப மரிச்சு முடிச்ச உடனே தேவன் என்ன பண்ணாரு? யோபுக்கு சோதனை எல்லாம் கொடுத்து யோபு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுறாரு. சோதனையிலிருந்து திரும்ப யோபு ரிட்டர்ன் வந்தாரா இல்லையா? வரும்போது தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, சோதனையில ஜெயிச்சு தானே எல்லாத்தையும் ரத்தத்தனையும் கொடுத்தாரு. 5000 ஆடுனா 3000 ஒட்டகம்னா அப்போ பிள்ளைகள் எத்தனை கொடுத்துருக்கணும்? தேவன் எத்தனை கொடுத்துருக்கணும்? 14 20 பிள்ளைகள் கொடுத்துருக்கணும். 7 பேரு 3 பேரு இல்லைங்களா? 7 ஆண்கள் 3 பெண்கள் இல்லையா? அப்ப எத்தனை பேர் கொடுத்துருக்கணும் தேவன்? சொல்லுங்களாங்க. 20 பேர் கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? இரட்டத்தனை. எல்லா மிருக ஜீவன்களும் இரட்டத்தனையா தேவன் கொடுத்தாராம். ஆனா பிள்ளைகள் அப்படி கிடையாது. அதே பிள்ளைகளை தேவன் கொடுத்தாராம். ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த அந்த பலி மிஸ்ஸே ஆகலையாம். இப்போ பலி மிஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா யோபு தண்டனையே சோதனை மேற்கொண்டதுக்காக ஜெயிச்சதுக்காக 10-20 வந்திருக்கணும்ல.
கரெக்டுங்களாங்க? 5 10 இருக்கணும், 10 20 இருக்கணும். இந்த பிள்ளைகள் மட்டும் அதே பிள்ளைகள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, அந்த வாசிக்கிறேன் பாருங்க என்ன சொல்றாரு. யோபு குறிச்சு சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க. சொல்றாரு ஒரு சூப்பரான லைன். எனக்கு எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் மிகவும் கவனம் செலுத்துங்கள். உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, தகன பலிகளை செலுத்தி பலியாட்டின் கீழ் ஒரு ஜபத்தை ஏறெடுத்து தன்னுடைய பிள்ளைகள் இழக்கப்பட்டு போகாமல் அவர்கள் பாவம் செய்யாதிருந்த அவருடைய பாவங்களை தேவன் அவர்களுக்கு மன்னிப்பதாக அப்படி செய்தார். அவங்க பாவங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி யோபு முன்னாடியே என்ன பண்றாரு, பலி செலுத்துறாரு. சொல்றாரு பாருங்க, யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒருவரையும் இழந்து போகவில்லை. அவனுடைய ஆடு மாடுகளையும் கால்நடைகளையும் எருதுகளையும் ஒரு இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். அதன் பின்பு அவருடைய பிள்ளைகளை மீண்டும் திருப்பி கொடுத்தார். அவர்கள் அனைவரும் பூமிக்குள் மரித்திருந்தார்கள், ஆனால் மகிமையில் அவன் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். நாம் நடக்க வேண்டிய வெளிச்சத்தில் நடந்து வாழ்வது என்பதன் பொருள் அவருடைய ஆளுகையின் கீழ் எல்லா கட்டளைகள் மற்றும் நியமங்களின்படி வாழ்வது ஆகும். அப்போ ஒரு சரியான கணவன் யோபு போல இருக்கணுமா? இருக்கிறோமா? நம்ம இருக்கிறோமா சகோதர சகோதரியே? என் பிள்ளை நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா காலேஜ் போகணும், அவன் எதை பாக்குறான், எந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்றான், அந்த பெண் எந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்றான், எந்த வீட்டுக்கு போறான், யார்கிட்ட இருக்கிறான், என் பிள்ளை டெய்லி என்ன வார்த்தையை உச்சரிக்கிறான்றத குறிச்சு நம்ம கவலையே கிடையாது. இருக்குதா? இருக்குதுங்களா? நம்ம பிள்ளைகளை எக்ஸாம்பிளா இல்ல. நான் சொல்லட்டுமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்மள பிள்ளைகள் ஏன் தேவ பற்று இல்லாம இருக்கிறாருன்றத நான் சொல்லட்டுமா? நம்ம வீட்டுல இருக்கும்போது தேவனை குறிச்சு பக்தி வராக்கியமா பேசுறதுல, தேவன ஊழியக்காரர்களை குறை சொல்லி பேசுறோம். தேவன வார்த்தையை குறிச்சு நம்ம எக்ஸாம்பிளா வாழ்றது கிடையாது. தேவன சபையை குறிச்சு எக்ஸாம்பிளா வாழ்றது கிடையாது. தேவன சபைக்கு போறதை குறிச்சு, தேவனுக்கு செய்கிற காரியங்களை குறிச்சு நம்ம என்ன பண்றது கிடையாது, ஸ்திரத்தன்மையோட பேசுறது கிடையாது. அதனால பிள்ளைகள் பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, எலிசாவுடைய காலத்துல அப்பாவி குழந்தைகள் 42 பேரு என்னங்க கரடிகளால் பீறப்பட்டு போனாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு அவங்க அப்பாவிகள்ன்றார். ஏன் அப்பாவிகள்? எதனால? தீர்க்கதரிசி சொல்றாரு அவங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்ணாங்களா தெரியுங்களா, உட்கார்ந்து எலிசா தீர்க்கதரிசியை குறிச்சு பேசினாங்களாம். அந்த பிள்ளை அவங்க சொல்றாங்க மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ. எதுக்கு சொல்றாங்க? எலியா ஏறி போனது போல நீயே ஏறிப்போ அப்படின்றாங்க. அப்படியே அந்த 42 பிள்ளைகள் பச்சில ஒண்ணு சின்ன குழந்தைகள் கொண்டுட்டாரு. புரியுதுங்களா? காரணம் என்ன? வீட்டுல உட்காந்து பேசும்போது ஊழியக்காரனை குறிச்சு தப்பா பேசுறாங்க பேரண்ட்ஸ். அத குழந்தைகள் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. சபையை குறிச்சு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது, தேவனை குறிச்சு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது, வேதத்தை குறிச்சு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது, வேத வாக்கியத்தை குறிச்சு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது, ஊழியக்காரர் எந்த மரியாதை மதிப்பு மரியாதை கிடையாது, தேவனுடைய ஆலயத்துக்கு போறதை குறிச்சு எந்த மதிப்பு மரியாதையும் இல்லாம நம்ம பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆக்கினைக்குள்ளதான் போவாங்க. சகோதரனே, இது எனக்கும் நான் சேர்த்து சொல்றேன். ஏன் ஒரு சில நம்ம பிள்ளைகள் இல்ல, நான் சொல்றேன் பிரதர், நீங்களா வந்து சொல்றீங்க, பேரண்ட்ஸ் சொல்றீங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்றீங்க. காரணம் நீங்க தான். என் பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்றா, என்ன பண்றா, எல்லாத்தையும் பாக்குறீங்க. என் பிள்ளை, என் பெண் ஆவிக்குரிய விதத்துல எப்படி இருக்கிறா, அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க வாங்கி கொடுத்து செஞ்சிடலாம், அவங்கள வாங்கி கொடுத்து செய்யலாம். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல வாங்கி கொடுத்துலாம் செய்ய முடியாது. நம்ம வாழ்ந்துதான் செய்ய முடியும் சகோதரா சகோதரி. நம்ம வாழ்ந்து காட்டிதான் செய்ய முடியும். நம்ம வாழாத ஒரு வாழ்க்கையை பிள்ளைகள் வாழதை எதிர்பார்க்கறது மகா பெரிய தவறு. நம்ம வாழாத ஒரு வாழ்க்கையை, நம்ம வாழாத பரிசுத்தத்தை, நாம் இருக்காத ஒரு தேவ பக்தியை, நம்ம கொடுக்காத ஒரு மரியாதையை பிள்ளைகளை எதிர்பார்க்கறது தவறு. புரியுதுங்களா உங்களுக்கு? என் பிள்ளை எங்கேயோ படிக்கிறான், என்ன பண்றானே தெரியல, இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியல. என் பிள்ளை எங்கேயோ இருக்கிறா, ஏதோ காலேஜ்ல இருக்கிறா, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறா, எனக்கு தெரியல. என் பிள்ளை இன்னைக்கு காலையில போறான், ஈவினிங் வர்றான், அவ்வளவுதானே தேவையே தவிர என்ன பண்றான்னு தெரியல. ஆனா தினமும் ஜபத்துல நம்ம தாங்குறோமா பிள்ளைகளை? கணவன் மனைவிமார்களே, கணவன்மார்களை தாங்குறீங்களா? இந்த செய்தி மகா பெரிய சோதனை பிரதர். உங்களுக்கு தெரியுமா, இந்த செய்தியில பயங்கர சோதனை. இந்த செய்தி தயவு செஞ்சு சொல்றேன், இந்த செய்தி தயவு செஞ்சு சொல்றேன், இருக்க முடியலன்னா ஓடிடணும். நம்ம பயங்கர சோதனை, வெளில போய் கூட நிம்மதியா இருக்கலாம் இந்த செய்தியில சோதனை. ஏன்னா இதுல வைக்கப்பட்ட பிரைஸ் மணி பெருசு. பாடி சேஞ்சிங் சும்மா சாதாரணமானது கிடையாது. அசால்ட்டா தேவன் எடுத்து இப்படி தூக்கி கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? மற்ற ஸ்தாபன சபை மாதிரி கிடையாது. ஒரு நாளும் சோதனை, பயங்கர சோதனை. என்ன என் சொந்த மதம் என்ன சொல்றாங்க, என்னடா எப்ப பாரு உனக்கு பிரச்சனையே. என் கூட பிறந்தவங்க சொல்றாங்க,
ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்றாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை. எப்படி தேவனை ஆராதிக்கிறேன்றாங்க. அதுதான் நான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு அடையாளம். அதுதான் அடையாளம். மாம்ச தினத்தை ஆசீர்வாதங்களை பெறுறது நான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. பிசாசுக்கு தான் நான் டார்கெட். அதனால நான் என்னைய பிடிக்கிறேன். புரியுதுங்களா? சாதாரணது கிடையாது. உங்களுக்கு வர்ற வியாதிகளோ வேதனைகளோ பிரச்சனைகளோ தேவன் இல்லைன்றதுக்கு அடையாளம் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்றார், நீ ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம நினைச்சுக்கிறோம் 4 தடைகள் வருது, தடைகள் வந்த உடனே ஓ தேவன் இல்லைன்னு சொல்லி வெளியே போறோம். அப்படி கிடையாது. நீங்க தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது பிசாசு தடையை கொண்டு வரான்னு சொன்னா அந்த தடை தேவனால வர்றது கிடையாது, பிசாசு கொண்டு வரானா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஜெபம் பண்றால, எப்படி ஜெபம் பண்றோம்? உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்றது அப்படி இல்ல ஜெபம். தீர்க்கதரிசி சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஜெபம்ன்றது தூபத்துக்கு அடையாளம். ஜெபம் எதுக்கு அடையாளம்? தூபத்துக்கு அடையாளம். இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல எப்படி முறை அமைக்கப்பட்டிருக்குது தெரியுமா? எப்படி முறை அமைக்கப்பட்டிருக்குது? ஃபர்ஸ்ட் பிரகாரத்துல என்ன இருக்கு? எது என்ன பிரகாரத்துல என்ன இருக்குது பிரதர்? பலிபீடம் இருக்குது. அப்புறம் வெண்கட கடல் தொட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துல சமூக தப்பமும் குத்து விளக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தூப வீடம் இருக்குது இல்லைங்களா? அதனால நம்ம பாடுற பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாடியிருக்காரு, தூபம் போல் என் ஜபங்கள் அப்படின்னா இங்க தூபம் ஜபத்துக்கு அடையாளமா இருக்குது. இந்த செய்தியில இருக்கிறதா சரியா ஜபம் பண்ண முடியும். இப்ப இந்த தூபத்தை போடுறது எப்படி தூபம் போடுறது தெரியுங்களா உங்களுக்கு? பலிபீடத்துல இருக்கிற நெருப்பு கண்டங்களை கொண்டு போகணும். பலிபீடத்துல இருக்கிற நெருப்பு கண்டங்களை, அனல் கண்டங்களை கொண்டு போகணும். அதுலதான் என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க நம்ம போன செய்தியில பார்த்தது போல அந்த சாரோன் மலர்களினால உண்டாக்கப்பட்ட அந்த இன்சென்ஸ் என்னங்க, சென்ட உள்ள போட்டு தூபத்தை போடணும் தூப இடத்துல. அப்படின்னா நம்ம எதுல இருந்து எடுக்கணும்னு சொன்னா நெருப்பு கண்டங்களை பலிபீடத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த கண்டங்களை எடுத்து போடணும். அடிக்கப்பட்ட ரத்தம்ன்றது என்ன? இது அடையாளம். இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி அடையாளம். இந்த மணி நேரம் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி அப்படின்னா இந்த மணி நேரம் செய்தியை வாசி. ஃபர்ஸ்ட் செய்தியை வாசிக்காம வேதத்தை கேளாமல் அவருடைய செய்தியை விளக்குறவருடைய ஜபம் அருவெருப்பானது. அதனால போனதுனால ஆரோட குமார் நாதமும் அபியும் என்ன பண்ணாங்க? தவறான அக்கினியை கொண்டு போனதுனால தேவனை சுட்டெரித்து போட்டார் இல்லைங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம ஜபிக்கணும் தேவனுக்கு ஜபிக்கணும், உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்லணும். தேவன் அருவெருப்பார் அந்த ஜபத்தை. ஃபர்ஸ்ட் செய்தியை வாசி. எப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்லி செய்தி சொல்லி தரும். வேதத்தை வாசி. நான் 28 நாள் போட்டிருக்கேன். யார் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த ஆண்களா பெண்கள் யாரா இருக்கட்டும், என் கூட எல்லாத்தையும் நான் சேர்த்து கேட்கிறேன். ஒரு செய்தி இல்லாம 20 தீர்க்கதரிசி வாழ்க்கை வரலாம் கேட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தேவன் இடைப்படுவார்? எப்படி சகோதரன் தேவன் இடைப்படுவார்? உன் கணவன் எப்படிங்க நீங்க பிடிச்ச மாதிரி தேவனோட வார்த்தை கேட்ட விதத்துல வாழ்வாரு. உன் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? 1 மணி நேரம் தேவனோட வார்த்தைக்கு தீர்க்கதரிசி செய்தியை கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னா எப்படிங்க? அநேகர் ஒரு நாளைக்கு 6 ஹவர் நீங்க யூடியூப் கேட்டு பாருங்களேன். உங்க டைமிங்க பாருங்க. 8 ஹவர் நம்ம ஒரு நாளைக்கு யூடியூப்ல செலவு பண்றோம் தெரியுமா? தேவன் இடைப்பட மாட்டார். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வார்த்தையை ஃபர்ஸ்ட் வாசிங்க. அப்படின்னா இதுதாங்க, இந்த ரத்தம் தான் என்னவா இருக்குது? ரத்தம்ன்றது இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் ரத்தமா இருக்குது. அப்படின்னா நாங்க ரத்தம் எங்க இருந்து வரும்? தீர்க்கதரிசி சொல்றாரு, ரத்தம் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் தோலுக்கு பின்னாடி இருக்கும். கரெக்டுங்களா? தோல் தீர்க்கதரிசி சொல்றாரு, மாம்சமாகிய திரைவழியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இயேசு தோல் என்ன பண்ணுன்னு சொன்னா ஜீவனை பாதுகாக்குமா? தோல் எதை பாதுகாக்கும்? தோல் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகுது? தோல் இல்ல, ரத்தம் வெளியே வந்துடும். உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்ல வெளியே வந்துடும். ரத்தம் வெளியே வந்தா ஜீவன் வெளியே போடும். ரத்தத்தை பாதுகாக்கிறது தோல் இல்லைங்களா? அப்ப இயேசுடைய தோலுக்கு பின்னாடி ரத்தமாகிய ஜீவன் இருந்துச்சு. அப்ப அந்த ஜீவன் தான் எதை கண்டைன் பண்ணுது? ரத்தமாகிய அந்த ரசாயனம் தானே. அந்த ரசாயனத்துக்குள்ளதான் ஜீவனின் பாகம் இருக்குது. கரெக்டுங்களா? அப்ப அந்த ஜீவனின் பாகம் தான் ஒரு காலத்துல பரிசுத்த ஆவியா 7 காலத்திலே வந்துச்சு. அப்போ ரத்தம் தான் பரிசுத்த ஆவியா இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமா இருக்குது இல்லைங்களா? அதான் பலிப்பீடத்து மேல அடிக்கப்பட்டுச்சு. அந்த செய்தியை எடுத்து ஃபர்ஸ்ட் வாசி. இந்த செய்தியை கேளு. ஃபர்ஸ்ட் கேட்ட பின்னாடி எதுக்காக எப்படி ஜெபம் பண்ணும், தூபம் எப்படி போடணும் தெரியும். அதுல தூபம் எப்படி போடணும் தெரியும். தூபம் போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் தான் தூபம் போட்ட பின்னாடி தான் தேவனை சந்திக்க முடியும். 3வது பொசிஷன், தேவனை என் கூட பேச மாட்டார், தேவனை வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டார். எப்படி கிரியை செய்வார்? ஃபர்ஸ்ட் பலி கரெக்டா இல்ல, பலியிலிருந்து எடுத்த நெருப்புனால தூபம் போடுறது கிடையாது. தூபம் போட்டா மட்டும்தான் தேவனை உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்பதாக போய் தேவனை என்ன பண்ண முடியும்?
சந்திக்க முடியும். இந்த எந்த லைனும் நமக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் லைனே இல்ல. ஃபர்ஸ்ட் லைனே இல்ல. எப்படி நடக்கும்? எப்படி பிரதர் நடக்கும்? நடக்கவே நடக்காது. நம்ம எங்க வரணும்? ஃபர்ஸ்ட் பலிபீட தண்டையில வந்து பலியோடு கூட நம்மளை அடையாளம் கண்டு கொள்ளணும். நமக்காக அடிக்கப்பட்ட பலி மேல கை வச்சு இந்த செய்தி மேல கை வச்சு, ஆண்டவரே நான் தான், ஆமா இந்த ஆடு எனக்காக அடிக்கப்பட்டுச்சு, ஆமா இந்த பாவத்தை செஞ்சுன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது பலியோடு பலிபீடத்து மேல நம்ம தகனிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு கொண்டு போ. தூபத்தை காட்டு. அந்த தூபம் என்ன பண்ணுங்க? அவருடைய சன்னிதிக்கு உயர்த்தப்படும். அதுக்கப்புறம் நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அவரை சந்திக்கலாம். பில்லர் ஆஃப் ஃபயரை சந்திக்கலாம். பாருங்க, பலியோடு கூட ஒப்பு கொடுத்தல், பின்பு தூவம், பின்பு தேவனை சந்திப்பது. ஃபர்ஸ்ட் பலியோடு கூட ஒப்பு கொடுத்தல். அது இல்லை. நம்ம எல்லா காரியத்தையும் கார்னர் மைண்டாவே வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க தேவன் சொல்றாரு, வழிபாடுகள் நம்மை தேவனிடத்துல சேர்க்காது. வழிபாடுன்னா என்னங்க? தீர்க்கதரிசி சொல்றாரு, காஸ்பல நம்ம வழிபாடா மாத்திட்டோன்றார். காஸ்பல வழிபாடுகளா மாத்திட்டோமா? இந்தியாவுக்கு வந்து அந்த தீர்க்கதரிசி அந்த வழிபாடுகளை வைக்கும் போது இந்தியன்ஸ் வந்து நம்மளோட மேலன்றார். ஒரு மனுஷன் இந்தியாவில் வரும்போது ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனுக்கு கண்டு இல்லை. தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயம்? நீங்க கேட்டு 1900 நீங்க 15 ஐ திங்க் 15-16 இருக்கும், 19 இருக்கும். கண்ணு வர்ற காரியம் இருக்கும். நீ பாருங்க அந்த பேரல அந்த இதுல இருக்கும். அவன் எப்படி கண்ணு போயிடுச்சு? இந்தியாவில் ஒருத்தனுக்கு கண்ணு வருது. எப்படி கண்ணு போச்சு தெரியுமா? எப்படி கண்ணு போச்சுங்க? சூரியன் நமஸ்காரம் பண்ணி கண்ணு போச்சு. தீர்க்கதரிசி இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த செய்தி விளக்கம் கொடுக்குறாரு. நீ அதை கேட்டிருந்தா இது உங்களுக்கு புரியும். தனியா புரியாது. இது இந்த செய்தி நீங்க படிக்க உங்களுக்கு புரியாது. நீங்க யார் லைஃப் ஸ்டோரி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த கண்ணு ஏன் அவன் பார்த்தான்னு சொன்னா, இந்த கண்ணுல நான் தவறானதையே பார்க்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி சூரியனையே பார்த்துட்டு கண்ணு குருடாயிடுச்சான். அதையும் நல்லதா எடுத்துக்கிறான். நான் பாவம் செய்யாம இது என்ன தடுக்குதுன்னு சொல்லி அந்த சடங்கான உத்தமத்தை அவன் காட்டினானா. அந்த உத்தமத்துக்கு முன்னாடி நீங்க வர்ற காலையில 8:30 வர்ற ஒரு ஆராதனை நீங்க காட்டுற நம்ம காட்டுற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிரதர் நம்ம காலையில இருந்து உட்காந்து பைபிள் படிச்சோம் பிரதர், ஒண்ணும் கிடையாது. வருஷம் பின்னாடி என்ன பண்றாங்க? அழகு குத்தி தோல்ல தொங்க முடியுமா? தீர்க்கதரிசி சொல்றாரு, சுவிசேஷத்தை வழிபாடா மாத்தாத. வழிபாடுகள் நம்ம தேவனிடத்துக்கு சேர்க்காது. வழிபாடுகள் தேவன்கிட்ட கொண்டு போகாது. நான் ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு வழிபாடு கரெக்டா இவர் வருது, மிஸ் ஆக மாட்டார். ஆராதனை கரெக்டா தசமா கொடுத்து கரெக்டா காணிக்க கொடுப்பாரு. இது கிடையாது சகோதரா. உடைக்கப்பட்ட இருதயம் எங்க இருக்குது? உடைக்கப்பட்ட சுவிசேஷத்தின் வல்லமை ஜீவியத்துல வெளிப்படுவதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தின் வல்லமை என்னங்க எங்க இருக்குது? ஒரு ஜீவியத்துல இருக்குது. ரத்தத்துல ஜீவியத்துல இருக்குது. இது வாசிக்கிற பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு 19 22 பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. அங்கே மேடையில் ஒன்றை கொண்டிருந்தேன். அது கீழே முக்கியமான விஷயத்தை சொல்றேன். அவன் சூரியன் கண்களை பார்வையிழக்க செய்தால் அதன் பின்பு அவன் பாவத்தையும் உலகத்தின் காரியத்தையும் காண முடியாது என்றும் இந்த உலகத்திற்கு குருடாகி விடுவதாகவும் அவன் நினைக்கின்றன. பாருங்க, நம்ம நினைச்சோம் குருடாயிடுச்சு. நானா அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டானா? எப்படி ஏற்றுக்கொண்டானா? அப்பா நம்ம வந்து சூரியனை பார்த்துக்கிறோம். அவர் நமக்கு பாவம் செய்யாம எப்படி தடுக்கிறாரு? நம்ம கண்ணை போக அடிக்கிறது மூலம் தடுக்கிறாரு. எப்பேற்பட்ட உத்தமம் பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சின்ன காரியங்கள்ல கூட என்ன பண்ணல, தேவனுக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. ஒரு பிரேயர் கூட்டா வெளியே வர்றதே கிடையாது. வரமா நம்ம சொல்லுங்க சகோதரி, எப்படி தேவன் கிரியை செய்வார்? எல்லாத்தையும் மீறி கடைசியா இருக்கிற காரியத்தை தேவனுக்கு தரும். தேவன் பேச மாட்டார். பாருங்க, அதன் மூலம் ஒரு பலியாக தங்களை கொடுப்பதினால் தாங்கள் காக்கப்படுவோம் என்று அவர் போதிக்கப்பட்டுள்ளனர். உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கறது மூலம், மாம்சத்தை ஒப்பு கொடுக்கறது மூலமாக நீங்க காக்கப்படுகின்றார். ஆனா தேவனுக்கு கேட்கிறது நொறுங்குண்ட இருதயம் தான், மாம்சம் கிடையாது. புரிதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, கீழே முக்கியமான விஷயம் சொல்றாரு. அவர்கள் மாம்ச பிரகாரமாக நம்முடைய சகோதரர்கள். இது கீழே, அது கீழே. அப்போ என்ன சொல்றாரு சொன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆனால் அவருடைய சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தின் வல்லமை எங்க இருக்குதுன்னு சொன்னா டெமான்ஸ்ட்ரேஷன்ல இருக்குதுன்றார், உறுதிப்படுத்தல இருக்குதுன்றார். அடுத்த லைன் பாருங்க. நிறைய பேர் இயேசுவ தெரியுமா, ஆனா அவர் யாருன்னு தெரியாதான். என்ன தெரியுமா? இயேசுவ தெரியும், அவர் யார்? மாம்ச ரீதியா முதலாவது வருகையில வரும்போது என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சா இல்ல? கேட்கப்படும் போது என்ன சொல்லப்பட்டுச்சு? சிலர் எலியா, சிலர் எரேமியா, தீர்க்கதரிசிகள் ஒருவர். கரெக்டுங்களா? ஆக்சுவலி அது இல்ல விஷயம். இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு ஒரு எண்டு பெயல்செபூப் அப்படின்னு அழைச்சாங்க.
இன்னொரு எண்டு, அவர் தான் நீரே ஜீவன்ல தேவனுடைய குமாரனா கிறிஸ்துன்ற வரைக்கும் ஜனங்கள் தான். அண்ணா காய்ஃபா அவரை பெயல்செபூல்னு சொன்னாங்க. ஒரு சில ஏற்றுக்கொண்டவங்க அவர் என்ன சொன்னாங்க, நான் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு. இன்னொரு சொல்ற எரேமியாவோட குணம் அவருக்குள்ள இருக்குது, எரேமியா. இன்னொரு சிலர் எலியான்னாங்க. இது மாதிரி இன்னொரு தீர்க்கதரிசிகளில் ஒரு சிலர் இருந்தாங்க. நிக்கோதேமு சொன்னார், தேவன் உம்மோடு கூட இருந்தால் உம்மோடு கூட இல்லாம இருந்தா இப்பேற்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி பல ஜனங்கள் அவர் பலவிதமாய் புரிந்து கொள்ளப்பட்டார். ஆனா ரியலா யாருக்கு அங்க தெரிஞ்சுன்னு சொன்னா, பேதுருக்கு தெரிஞ்சு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரனாகிய நீர் தேவனுடைய குமாரன். அப்போ இதுதான் விஷயம். இயேசு யாருன்னு தெரியும், அவர் என்னங்க எப்பேற்பட்டவர்னு தெரியாது இன்னைக்குமே. இயேசு என்ன வந்தாரு, 2000 வருஷம் வாழ்ந்தாரு பண்ணாரு. அவர் இயேசு யாருன்னா இன்னைக்கு ஜீவிக்கிறார் இல்ல மக்கள் மத்தியில தெரியாது. நம்ம இயேசுவை பத்தி நிறைய சொல்றோம், புத்தகங்களை கொடுக்குறோம், ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம், திருப்பதி சொல்ல இந்தியாவில போய் ட்ராக்ஸ கொடுக்குறது, அது கொடுக்குறது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இயேசுவ டெமான்ஸ்ட்ரேஷன்ல காட்டணும்ன்றாரு, வாழ்க்கையில காட்டாம இயேசு கிறிஸ்து தெரிய மாட்டார். வாழ்க்கையில காட்டாத வரைக்கும் இயேசு கிறிஸ்து தெரிய மாட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழே தான் தேவனை அடைய முடியும். ஆல்ரெடி சொன்னேன், சிந்தப்பட்ட ரத்தம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. வார்த்தையோடு கூட ஆமா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். பழைய பாட்டுல எப்படி ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆடை கூப்பிட்டு ஆடு மேல கைய வச்சு, ஆமா நான் என்ன பண்ணேன், இப்ப ஏற்பட்ட விபச்சார பாவத்தை செய்தேன், நான் என்னுடைய பாவத்தை இது மேல போடுறேன், நான் மறிச்சிருக்கணும், என்னுடைய ஸ்தானத்துல எது மறிக்குது? ஏன் ஆட்டுக்குட்டினா இது பாவம் அறியாத ஒண்ணு, ஏன் இது பாவம் அறியாத பூமியில இருக்கிற மத்த மிருக ஜீவன்களை விட இதை கொண்டு வரன்னு சொன்னா, இதை போல இதுக்கு அடையாளமா இருக்கிற பாவம் அறியாத ஒருத்தர் வரப்போறாரு, அவருக்கு அடையாளமா இது மேல நான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பலியோடு கூட அவனை அடையாளம் கண்டு கொண்டு அதுக்கப்புறம் தூபத்தை உள்ள கொண்டு வரும்போது தேவன் அவனை சந்திப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பழைய ஏற்பாட்டு பாவிக்கும் புதிய ஏற்பாட்டு பாவிக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்குன்றார் தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு பாவிக்கும் சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச பழைய ஏற்பாட்டு பாவிக்கும் புதிய ஏற்பாட்டு பாவிக்கும் டிஃபரெண்ட் என்னங்க? டிஃபரெண்ட் உங்களதான் கேட்கிறேன். என்னங்க? எப்பவுமே பலியோடு வராம தேவன் ஏத்துக்க மாட்டார். காயின் காலத்துல இருந்து ஆவந்து ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? தேவன் என்ன சொல்றாரு, ஆல்ரெடி சொன்ன, தேவன் ஒரு மனுஷனை பாவின்ற அடிப்படை நியாயம் தீர்க்கிறதுல ஆதாம்ல இருந்து எல்லாமே பாவிதான். எங்க தேவன் நியாயம் தீர்க்கிறாருன்னு சொன்னா, அப்ப ஆபேல் வந்தார், காயினையும் தேவன் எடுத்தவன நியாயம் தீர்க்கல. என்ன சொன்னாரு? பாவமானது வாசற்படியில படுத்திருக்கும் இல்லையா, சொன்னாரா இல்லையா? அப்ப நீ போய் உன் சகோதரன் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் சொன்னார். நன்மை, எந்த நன்மை என்னன்னு சொன்னா, உன் சகோதரனை போல நீ ஒரு பலியை கொண்டு வா, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா பலின்றது எப்பொழுதுமே அடிக்கப்பட்ட ரத்தம்ன்றது என்ன அர்த்தம்னு சொன்னா, என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவன் ஏத்துக்கிற வழி அதுதான். ஆனா பழைய ஏற்பாட்டு பாவிக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு பாவிக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. அதான் மேஜர். இல்லைன்னா பழைய பலியே இன்னைக்கும் ஆட்சியை செலுத்திருக்கலாம் இல்லையா, செலுத்திருக்கலாம் இல்லையா பிரதர்? அப்ப என்னன்னா, பழைய ஏற்பாட்டுடைய பலியில ஒரு ஆடு வரும், ஒரு பாவி வருவான், ஆட்டோடு வருவான், அது மேல கைய வைப்பான். என்ன பண்ணுவான்? அது மேல கைய வைப்பான். கைய வச்சு என்ன பண்ணுவான்? பாவத்தை அது மேல அறிக்கையிடுவான். அது ஆடு கொல்லப்படுவான். கொல்லப்பட்டவனே ரத்தம் சிந்தப்படும், இவன் பாவம் மன்னிக்கப்படும், திரும்பவும் போயிடுவான், திரும்பவும் பாவம் செய்வான். அவன் என்ன பண்ணுவான்? திரும்ப பாவம் செய்வான், திரும்பவும் ஆடை கொண்டு வருவான். தீர்க்கதரிசி சொல்றாரு, பழைய ஏற்பாடு மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல பாவம் செய்தவன் 2-3 சாட்சிகளின் பாக்கினால சாகரானே அப்படின்னா, நான் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு திரும்ப வரும்போது ஆசாரியன் பாப்பாராம், நீ ஆல்ரெடி இந்த விசாரத்துல மாட்டினல்ல, அவனை கூட்டு வந்து கல்ல அடிச்சு அடிங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா அவனுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவன் நிந்திச்சான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுடைய பாவியுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னு சொன்னா, திரும்ப அதே ஆட்டை கூட்டு வரோம். புதிய ஏற்பாட்டுடைய பாவி திரும்ப அதே ஆட்டை கூட்டு வந்து ஆட்டு மேல கை வைக்கும் போது, பாவத்தை அறிக்கையிடும் போது, ஆடு அடிக்கப்படும் போது ஆட்டுடைய ஜீவன் இவனுக்குள்ள வந்துருந்தான். பாவமே அறியாத ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆட்டுடைய ஜீவனை இவன் பெற்றுக்கொண்டு இவன் போகும்போது பாவ சுவாபத்தை அங்கே விட்டு போயிடுறான். பாவ சுவாபம் அங்கே விட்டு போயிடுறான். பாவத்தின் வாஞ்சை இச்சை அவனுக்கு இல்லாம போகுது.
புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடு டிஃபரெண்ட் தான். எல்லாம் ஒரே அதான் நான் சொன்னேன், எல்லாம் ஒன்னேதான் சுட்டி காட்டுதுன்றாரு தீர்க்கதரிசி சொல்றாரு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு டிஃபரெண்ட் தான். அப்போ என்னன்னு சொன்னா, இந்த ஆட்டுக்குட்டி ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல என்ன பண்றேன், நான் கைகளை வைக்கிறேன், மீன்ஸ் இருதயத்தை வச்சு என் பாவத்தை என்ன பண்றேன், அறிக்கையிட்ட பின்பதாக என்ன பண்ற, அவர் பலியானார். பலியானது மட்டும் இல்லாம நான் போகும்போது அந்த சிலுவையில இருக்கிற ஜீவனை பெந்தகோஸ்த நாள்ல சபை கொடுத்தாரு. அது எனக்குள்ள வந்ததுனால இன்னைக்கு பாவ சோபம் என்ன விட்டு போகுது. அந்த அனுபவம் இல்லாததுனாலதான் மீண்டும் என் பாவத்தை தொடருது. மிஸ் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னும் முழுமையா பெறாத காரணம், டெய்லி நம்ம என்ன பண்றோம், அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் உள்ளவர்ல தீர்க்கதரிசி சொல்ற, நீங்க விசுவாசி என்று உங்களை அழைத்துக் கொள்ளலாம். எத்தனை பேர் படிச்சீங்க? நான் போட்ட நோட்ஸ் எனக்கு, உங்களை விசுவாசி என்று அழைத்துக் கொள்ளலாம். நீங்க விசுவாசி தான், ஆனா உங்க விசுவாசத்தை நிரூபிக்காத வரைக்கும் தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை அங்கீகரிக்க மாட்டார். நீங்க விசுவாசி இல்லன்ற, நான் விசுவாசி பிரதர், நான் மனவாட்டி பிரதர் சொல்லலாம், புரியுதுங்களா? கலெக்டர் எனக்கு நல்லா தெரியும், அவருக்கு என்ன தெரியுமா? தெரியுமா? எனக்கு கலெக்டர் நல்லா தெரியும், எனக்கு ஸ்டாலின் நல்லா தெரியும், ஆனா அவருக்கு இதுதான் விஷயம். நம்ம இன்னைக்கு அதான் விஷயம் நமக்கு பண்றது. நம் விசுவாசி என்றோம். விசுவாசம் தேவனால் உறுதிப்படுத்தப்படாத வரை தேவன் நம்மளை விசுவாசின் அங்கீகரிக்கவே மாட்டாராம். அங்கீகரிக்கவே மாட்டார் தீர்க்கதரிசி. பாருங்க, பூர்ணப்படுத்துதல். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறத போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள். பூர்ணப்படுத்துதலை குறிச்சு நீங்க வாசிக்கிறீங்க பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான இயேசுவானவர் மாம்சத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனமாய் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், இங்க முக்கியமான பாயிண்ட் பேசுறேன், முக்கியமான பாயிண்ட் என்ன விஷயம் தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு மாம்ச ரீதியான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவான தமது மாம்சமாகிய திரை வழியாய் பரிசுத்த ஸ்தலத்தில் போறதுக்கு ஒரு வழி உண்டு பண்ணாரு. எப்படின்னு சொன்னா, இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இயேசுடைய தோல் இருக்கு இல்லையா, தோல், அந்த தோலுக்கு பின்னாடி ரத்தம் இருந்துச்சு, ரத்தத்துல ஆர்கன்ஸ் செல்கள்லாம் இருந்துச்சு. அப்போ ஜீவனை பாதுகாக்கிறது எது? ரத்தம் இல்லைங்களா? ரத்தத்துல ஜீவன் இருக்கு. அப்போ ரத்தம் வெளியே வந்துருச்சுன்னா ஜீவன் போயிடும். அப்போ இயேசுடைய தோலுக்கு பின்பதாக அந்த ரத்தம் இருந்துச்சு, அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் தான் தேவனுடைய சொந்த ஜீவன், அது தேவனே. ஆமென். அப்ப அது இயேசுடைய தோலுக்கு பின்னாடி தான் யார் இருந்தது? தேவன் இருந்தாருங்க. ஏன்னா தேவன் எப்பொழுதுமே தோலுக்கு பின்னாடி வாசம் செய்யறார். பழைய ஏற்பாட்டுல எதுக்கு தேவன் தகசு தோலை வச்சிருந்தாருன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல இன்னொரு தோலுக்கு பின்னாடி நான் இருக்க போறேன்றதை காட்டுறதுக்காக. புரிஞ்சா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு திரை இருந்துச்சு. அது என்ன, தகசுன்ற மிருகத்துடைய தோல். அதுக்கு முன்பதாக அக்கினி ஸ்தம்பமா தேவன் வாசம் செஞ்சார். இதுதான் புதிய ஏற்பாட்டுல இயேசுன்ற அந்த மிருகம், அந்த ஆட்டுக்குட்டி, அதோட திரை. அதுக்கு பின்பதாக யார் இருந்தது? ரத்தம். யார் இருந்தது உள்ள? தேவன் இருந்தார். இப்ப என்ன ஆச்சு? தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை அழகா சொல்றாரு. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துடைய மாம்சரீதியான திரை கிழிக்கப்படுறதுனால இது எப்படி சொல்றாரு தீர்க்கதரிசி பாருங்க, கவனிங்க. இயேசு சிலுவையில இருக்கும்போது அவருடைய திரை கிழிக்கப்பட்டுச்சு. யாருடைய திரை? தேவன் மாசமா இருக்கிற திரை கிழிக்கப்பட்டுச்சு. எப்படி கிழிக்கப்பட்டுச்சுன்னு தீர்க்கதரிசி சொல்றாருன்னு சொன்னா, அந்த ரோம ஈட்டி இருக்கு பாருங்க, ரோம ஈட்டி குத்தும் ஒரு மனுஷனுடைய ஜீவன் இருக்கிற பகுதி என்ன சொல்றாங்க? அவனோட இருதய பகுதி இல்லைங்களா? ஜீவன் வெளியே, ரத்தமும் தண்ணீரும் ஜீவனும் வெளியே வந்துச்சா இல்லையா? கவனிங்க சகோதர சகோதரி. அப்படி அது குத்தும் போது அந்த திரை கிழிக்கப்பட்டது, உள்ளது என்ன வந்துச்சு? தண்ணீரும் ரத்தமும் வந்துச்சு. அப்படின்னா இந்த உலகத்துல பெயின் ரேட்டிங் டேபிள் இருக்கு. பெயின் ரேட்டிங் டேபிள் தெரியுமா உங்களுக்கு? என்னன்னாங்க, வலி அளக்குறது, வலி எது அதிகமான வலின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து எப்படி கொல்லப்பட்டாரு? எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி செத்தார்? ஒரு மனுஷன் செத்துட்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? அதுலதான் அந்த மனுஷனுடைய டெத் காஸ் எழுதி இருப்பாங்க, இறந்ததுக்கான காரணம். இதனால இவர் இறந்தாரு, இதனால இறந்தாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி இயேசுக்கான
போஸ்ட்மார்ட்டம் டெத் காஸ் என்ன தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு. சொல்லுங்க, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவரு 18 மணி நேரம் சாப்பிடல, இயேசு கிறிஸ்து சாப்பிடல. 6 விசாரணைகளுக்கு மேல கடந்து செஞ்சார். உடம்பெல்லாம் பீக்கப்பட்டுச்சு, ரத்தம் எல்லாம் வெளியே போச்சு. ஒரு சொட்டு எல்லாம் எல்லா ரத்தம் என்ன பண்ணுச்சு? வெளியே போச்சு. ஏன்னா பெர்ஷியாவுல இருக்கிற அந்த தண்டனை தான் அந்த அந்த கொடூரமான சிலுவை. ரோமர்களுடைய தண்டனை முறை கிடையாது. பெர்ஷியாவுல இருந்து ரோமர்கள் அதை அடாப்ட் பண்ணினாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டது அடிச்சு, ரோமர்கள் ஆணி அடிச்சாங்க இல்லையா? ஆணி அடிச்சாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க? உடம்பா கீக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. கவனிங்க சகோதரர்கள், கவனிங்க நல்லா. இதனால எல்லாம் இயேசு கிறிஸ்து சாவலியா இல்லையா? அந்த சரீரம் பாவத்தினால கரெக்ட். ஆனா அந்த சரீரத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதுவாங்களே. இப்போ ஒரு ஒன்றை எப்படி செத்துருப்பான்னு சொல்லி எழுதுவாங்க. இந்த சாவு வந்திருக்கு எதனால எழுதிப்பாங்க? நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஹேங்கிங் பண்ணிருக்காங்க. இந்த கண்ணை பார்க்கும்போது ஒரு மனுஷன் எந்த நேரத்துல மறிச்சான்னு சொல்லி அந்த கண்ணை பார்த்து உடம்ப பார்த்து எல்லாம் சொல்லுவாங்களா? அது மாதிரி ஜீசஸ் டெத்தை பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த எந்த அடிகளாலும் இயேசு சாவலியா? இந்த எந்த அடிகளாலும் சாவலியா? அவர் இருதயம் ரொம்ப துக்கமா இருந்துச்சு. அப்போ தேவனுடைய இருதயம் துக்கத்தினால இறந்தாராம். ஒரு மனுஷனுக்கு துக்கம் ஜாஸ்தியாகும் போதுதான் இறந்தாராம். இந்த எந்த அடியும் அவர் காயப்படுத்தி அவரை மரணத்துக்குள்ள ஆக்கலையா சகோதரா சகோதரி? எதுவுமே பார்க்கலையா சொல்றாரு. அப்போ நான் சொன்னேன், பெயின் மீட்டர் இருக்கு. பெயின் மீட்டர்ல ஒரு மனுஷனுக்கு பெயின் அளப்பாங்க. பெயின் எது அதிகமான பெயின்? உலகத்திலேயே அதிகமாய் அனுபவிக்கப்பட்ட வேதனைகள் சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் எடுத்தீங்க சொன்னா அப்படியே வரும். அதுல பாத்தீங்க சொன்னா அதிகப்படியா 2வது அதிகப்படியான பெயின் யாருன்னு சொன்னா பெண்களுக்கு வர்ற பிரசவ வேதனை தான். ஒரே அடியா 50 எலும்பு உடையிற வலி இருக்குமா பிரசவ வேதனையில? ஒரே அளவு 50 எலும்பு உடையிற மாதிரி பெண்களுக்கு அது தெரியும், ஆண்கள் அதுக்கு தெரியாது. சொல்றேன், அதுதான் பெயின்லயே அதிகப்படியான 50. ஒரு சின்ன அடியான எலும்பு ஒரே டைம் 50 உடைஞ்சா எப்படி இருக்கும்? அந்த பெயினுடைய டெசிபிள் ரேட் அது ஜாஸ்தி, அந்த வெயிட். அதை விட பெயினான ஒண்ணு இருக்கான். அந்த பெயின் என்ன சொன்னா, தன் நேசித்தவங்க நம்ம புரிஞ்சாம விலகி போகும்போது ஒரு பெயின். அதுதான் அந்த பெயின் தான். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து 2 பெயினையும் சரீரத்துல அனுபவிச்சார். ஏன்னா பிறப்புல எங்க நினைச்சு விழாவில குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் ஜீவனம் வந்துச்சு. அதை பிறப்பை கொண்டு வந்துச்சு. அந்த வழியும் அவருக்கு இருந்துச்சு. தன் நேசித்தவங்க அவரை விட்டு வெளியே போனாங்க, தன்னை புரிஞ்சியா போனாங்க. தன்னுடைய சிருஷ்டிகளே அவர் அடிச்சாங்க. சிருஷ்டிகரை அடிக்கிற ஒரு காரியம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்க ஒரு பொருள் உண்டாக்குறீங்க, அந்த பொருளே உங்களை என்ன பண்ணுது? காயப்படுத்துது, வேதனைப்படுத்துது. அதை தாங்க முடியுமா? அந்த தாங்க முடியாத அந்த வேதனையில அவர் மரிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. சகோதரி, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த ரோம ஈட்டி இருக்குல்ல, அந்த ஈட்டி உன்னுடைய பாவம் என்னுடைய பாவம்ன்றார். அந்த ஈட்டி பாத்துக்கோங்களேன், அந்த ஈட்டில தான் ரத்தமும் தண்ணீரும் ஜீவனம் வந்துச்சு. ரத்தமும் தண்ணீர் வந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா ரத்தமும் தண்ணீர் பிரியாது. பிறக்கும் போதுதான் பிரியும், ஒரு பிறப்புலதான் பிரியும். பிறப்பு மட்டும்தான் அது பிரிக்கும். அந்த ரோம ஈட்டி சகோதரி, அது என்னுடைய பாவம் உன்னுடைய பாவம்ன்றார் தீர்க்கதரிசி. உன்னுடைய பாவம் என்னுடைய பாவத்தினாலதான் அதை பிரிச்சார் அப்படின்றார் தீர்க்கதரிசி. இப்ப இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டது எதனால இல்ல? அடி ரோமர்கள் நினைச்சுக்காதீங்க சகோதரனே, 2000 வருஷம் ரோமர்கள் அடிச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. நான் தான் கொன்னேன். யார் கொன்னது? நான் தான் கொன்னேன் ஆண்டவரே. நான் தான் அந்த ஈட்டி. நான் இன்னைக்கு செய்யற ஒரு மீறுதல மீறி போன பாரு, அதுதான் ஆண்டவரே கொன்னுச்சு. உண்மை சகோதரர் சொல்றது புரிதுங்களா சகோதரி? அந்த என்னங்க ரத்தத்தை கொடுத்து கிரயத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லாம என்ன பண்ணாருங்க, அந்த ஜீவனை கொண்டு பாவியாக உண்மையில என் மேல வச்சார். அந்த ஜீவனை ரிஜெக்ட் பண்ணும் போதுதான் தேவன் நியாயம். அதுதான் மன்னிக்க முடியாத பாவம். மன்னிக்க முடியாத பாவம் எதுங்க? பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யற பாவம். நம்ம பெந்தகோஸ்தே படிக்கிற மாதிரி படிக்க கூடாத வசனத்தை. பரிசுத்தாவின்றது என்னங்க? பரிசுத்தாவி பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாய தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா அவர் என்னங்க, பரிசுத்தாவி எப்படி வந்தாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. அப்படின்னா ஆவியானவர் எப்படி சபைகளுக்கு சொன்னா அந்த செய்தியாளர்கள் மூலமா வார்த்தையா வெளிப்பட்டார். அதுதான் அந்த வார்த்தையை ரிஜெக்ட் பண்றதா பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்ல. இந்த பாவத்தை ஒரு மனுஷன் ரிஜெக்ட் பண்றான். அந்த செய்தியை நீங்க எடுத்து போய் கொடுத்தவும் கூட எடுத்து கொடுக்குறீங்க.
ரைட்டு, ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மன்னிக்கப்படாத பாவம். அதுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபம் பண்ண வேண்டிய, எனக்கு தெரியும் இது ரைட்டுன்னு சொல்லி, ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருதயத்துல இருந்தா அதுக்கு ஜெபமே பண்ண தேவையில்லை. அது 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 ஜெபம் பண்ண முடியாத பாவம். அது புரிதுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியாது பிரதர், அது மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். எனக்கு தெரியும், பக்காவா தெரியும், என்னும் நான் தான் அந்த ஈட்டி. ரோமன் கையில இருந்த ஈட்டி யாரு? நான் தான். அவருடைய விழாவை பீத்து கொண்டு போய் இருதயத்தை தொட்டு வேதனையை கொடுத்து அந்த பாவம் என்னுடையது, உன்னுடையது சகோதரா சகோதரி. பாருங்க, அப்போ அதுதான் என்ன பண்ணுது? பூர்ணப்படுத்தல். பரலோகத்துல இருக்கிறவங்க பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க், பெர்ஃபெக்ஷன். எப்படி பெர்ஃபெக்ஷனை கொண்டு வர்றாரு? தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த மருந்தை குறிச்சு சொல்றாரு, வெண்மையாக்கும் திரவத்தை குறிச்சு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு? என்னுடைய பாவமாகி அந்த பேப்பர் ஆகிய நான் தான் அந்த பேப்பரும் பாவமான பேப்பர் ஆகுது. அந்த பேப்பரை தேவன் எடுத்து என்ன பண்ணாருன்னு சொன்னா வெண்மையாக்கி திரவமாகி இயேசு கிறிஸ்துவுல போட்டாராம். இயேசு கிறிஸ்துக்குள்ள போடும்போது என்னுடைய பாவத்தை என்ன பண்ணாங்க? அந்த வெண்மையாக்கும் திரவம் அப்சர்வ் பண்ணுச்சு. என் பேப்பர் ஆகிய நான் வெண்மையா மாறிட்டேன். புரியுதுங்களா? என்னுடைய நீங்க பாத்தீங்களா, ஒயிட் ஷர்ட்ல வந்து ட்ரெஸ் கழுக்காயிட்டா என்ன போடுவோம்? ஹாலால போடுவோம். ஹாலா தெரியும் இல்லையா? ஹாலால போட்டா என்ன ஆயிடுங்க? எப்படி வெண்மையாகும்? அந்த திரவம் இருக்குல்ல, திரவம் என்ன பண்ணுச்சு? அது உள்ள இருக்கிற அழுகை இழுத்துக்கும். அது மாதிரி திரவமாக்கிய ரத்தத்தோடு கூட இணையும் போது, அந்த ரத்தத்தோடு கூட இணையும் போது நான் வெண்மையாக்கப்படுறேன், அவர் பாவமாக்கப்படுறார். தீர்க்கதரிசி சொல்றார், பரலோகத்திலே மிக உயர்ந்தவரான அவர் பூமியிலே மிகவும் தாழ்வான காரியத்தோடு கூட தன்னை அடையாளம் பண்ணி கொண்டாராம். பூமியில தாழ்மையான மோசமான ஒரு மிருகம் எதுன்னு சொன்னா சர்ப்பம். கரெக்டா? பூமியில தாழ்மையானது எது வருது? சர்ப்பம் தானே. அதனாலதான் பூமியை தாழ்மையானது சர்ப்பம் பாவத்துக்கு மரணத்துக்கு அடையாளம் இல்லைங்களா? வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்து நமக்காக சர்ப்பமானார். என்ன மரணாரு? சர்ப்பமானார். அப்படின்னா பாவமானார். உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்த்தோட என்ன பண்ணுவோம்? நம்மளாம் இன்னைக்கு ஓடுற சர்ப்பத்தை பார்த்து என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா வான்னு எடுத்து வச்சுப்போமா? அது சாபம்னு சொல்லி ஓடி அடிப்போம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஆனார். புறக்கணிக்கப்பட்டவரும் துன்பம் அனுபவித்தவரும் பாடு நிறைந்தவருமா இருந்தார். அவர் நம்ம பார்க்கத்தக்க ரூபம் அவர்கிட்ட இல்ல. பாருங்க, அது கீழே ஆவிக்குரிய நடக்கையை குறித்து தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் வாசிக்கிற பாருங்க. பின்பு பாவங்கள் போய்விட்டன என்பதற்கு நீங்கள் உலகத்தில் மறுத்துவிட்டனர் என்பதற்கு பரிசுத்த ஆவியே சாட்சி. உங்களுக்குள்ள பாவம் போயிடுச்சுன்றதுக்கு சாட்சிய நீங்க பெற்ற பரிசுத்த ஆவிதான் சாட்சின்றார். புரியுதுங்களா? பாருங்க என்ன சொல்றாரு அடுத்தது. அன்றியும் ஆனபடினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்கதான் ஆக்கினை தீர்ப்பு போகுது. இங்கதான் இது மரணத்துக்கு ஏதுவான பாவத்திலிருந்து மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமா மாறுது. பாடனபிள் சின்ல இருந்து அன்பாடனபிள் சின்ல இருந்து பாடனபிள் சின்னா மாறுது. எதனாலன்னு சொன்னா இந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்வது மூலமாக, ரத்தத்துடைய ஜீவன் எனக்குள்ள வர்றது மூலமாக. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறீங்க, கவனிங்களா? நீ விசுவாசிக்கிறீங்க. உங்க விசுவாசத்தை தேவன் எப்படி அங்கீகரிக்கிறாருன்னா அபிரகாமை போல அங்கீகரிக்கிறார். அபிரகாமுக்கு எப்படி அங்கீகரிச்சார்? தேவன் அபிரகாமை விசுவாசித்தான். சரி, அபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். எண்ணினதுக்கு அடையாளமா விருத்த சேதன அடையாளத்தை கொடுத்தார். அபிரகாம் நீ நீதிமான் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னங்க? விருத்த சேதன. அப்ப அது மாதிரி தேவன் நம்மளோட விசுவாசத்தை அங்கீகரிச்சிருந்தாருன்னு சொன்னா பரிசுத்தாவிய அடையாளம் நமக்குள்ள இருக்குமா? பரிசுத்தாவிய ஜீவன் நமக்குள்ள இருக்குமா? இருக்கா? கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறாரா? அவர் பேசுறாரா? சொல்றாரு பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ இங்க சிலர் பலர் சபைகளிலிருந்து வந்திருக்கலாம். அது கீழே பாருங்க. இந்த சபையிலிருந்து உலக ஆசையை வெளியேறத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நானும் கூட அதுக்குதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். மேலும் அதுதான் முக்கியமான காரியம். ஆனால் அதை செய்ய முயற்சிக்கும் போது மற்றவர்களை விமர்சிப்பது அல்லது திருத்த முயற்சி செய்வது போன்றவர்களை விட்டுவிட்டு நம்முடைய காரியங்களை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவங்களெல்லாம் பேசினேன், அவரு இப்படி இவரு இப்படி, அந்த ஊழியக்காரன் இப்படி இந்த ஊழியக்காரன் இப்படி, இவர் செய்யற மினிஸ்ட்ரி சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க குடும்பம் சரியில்லை, இதெல்லாம் நான் சென்சான வேலை. நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டோம். சபைகளை குறை சொல்லி கொண்டிருக்க கூடாது. பாருங்க,
அவ்வாறு செய்வதில் நம் மற்ற எடுத்துக்காட்டுகளையும் பயன்படுத்த வேண்டும். சகோதரனே, உங்களுக்கு தெரியுமா, உங்களோட சபைகளிலும் நம்மை சுற்றியுள்ள எல்லா காரியங்களையும் சரி செய்யப்பட வேண்டும், எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றார். தனிப்பட்ட மனிதனை தான் தேவன் அடையாளம் கொள்கிறார். அடுத்த பாயிண்ட் வர்றேன், முக்கியமான விஷயம். நீ ஏன் சபைக்கு வர்ற? நீ ஏன் இந்த செய்திக்கு வந்திருக்க? நீ ஏன் ECF வந்திருக்க? நீ ECF வந்தான காரணத்தை சொல்லு. உங்க அப்பா கூட்டு வந்தார் அதனால வந்திருக்கியா? உங்க ஏன் சகோதரி வந்திருக்கிறீங்க? உன் கணவன் வந்தார் அதுக்காக வந்தியா? ஏன் பிரதர் வந்தீங்க? அவர் கூப்பிட்டாரு வந்தீங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், அப்படி தயவு செஞ்சு சபைக்கு வராதீங்க. ஒரு நாள் உங்க ஹஸ்பண்ட் சண்டே காலையில குத்துறதுக்கான தேவையில்லை. தனிப்பட்ட விதத்துல தேவனை நீங்க எவ்வளவு அறிந்திருக்கிறீங்களோ அந்த அளவுல தான் தேவன் மீது அன்பு காட்டுவீங்க. நான் தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாமே நம்ம எல்லாம் என்ன இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஏதோ ஒரு புஷ் பண்ணி ஒருத்தர் தள்ளுறதுனால சபைக்கும் தேவனத்திலயும் பைபிளும் மற்ற விஷயம் எல்லாம் படிக்கிறோம். உண்மை. ஏன்னா நான் தனிப்பட்ட விதத்துல தேவனை என்ன பண்ணல பிரதர், அறியல, ஐக்கியம் இல்ல, தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. என் புருஷன் என்னோட கணவன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவரு நான் சண்டே சபைக்கு போலன்னு சொன்னா காலையில எல்லாம் திட்டுவாரு, என் தகப்பன் திட்டுவாரு, என் தாய் திட்டுவாங்க, அதனால நான் வரேன். தயவு சொல்றேன், தேவனுக்கு பேர பிள்ளைகள் கிடையாதுன்றார். உன் தகப்பன் தேவனுக்கு மகனா இருக்கலாம், நீங்களும் தேவனுக்கு மகன் தான், இண்டிவிஜுவலா தான். தேவனுக்கு பேர பிள்ளைகள் கிடையாது. ஏன் தீர்க்கதரிசி அப்படி சொல்றாரு தெரியுமா? ஏன் அப்படி சொல்றாரு? பேர பிள்ளைன்னு சொன்னா பேர பிள்ளை எதுவுமே செய்யாம சொத்து வந்துடும், வாரிசு ஆயிடுவோம். அப்படி கிடையாது. தேவனுக்கு எல்லாமே பிள்ளைகள் தானா? தேவனுக்கு எல்லாமே பிள்ளைகள் தான். கிறிஸ்து முதற் பேரான பிள்ளை. நம்ம என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் தனிப்பட்ட மனிதனை தான் அடையாளம் கண்டு கொள்கிறார். நீங்க உங்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார் தேவன். உன் தகப்பனாலையா, உன் தாயாலையா? நீ தேவனோடு கூட உன்னுடைய உறவு எப்படி இருக்குது? உன் ஃப்ரெண்ட்ஸோட உன்னுடைய உறவு எப்படி இருக்குது? உன் கணவன், உன் தகப்பன் இன்னைக்கு பிரேயருக்கு வேணான்னு சொன்னா நீ நின்றுறியா? வேதத்தை டெய்லி வாசிக்கிறியா? நான் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனோடு கூட எப்படி இருக்குது? என் கணவன் சொல்றார், காலையில எழுந்து ஒரே பிரச்சனை, எனக்கு கம்ப்ளைண்ட் வருது, ஒரே பிரச்சனை பெருதா, என்ன பண்ணாலும் எழ மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க அப்பேற்பட்டவங்களை விட்டுருங்க. தயவு செஞ்சு கணவன்மார்களே அப்படியே பெற்றவங்களை விட்டுருங்க. மனைவிமார்களே அப்ப என் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் கேட்க விட்டுருங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கோல் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கோல். நான் சொல்றேன், ஆளை கூட்டு வச்சு ஒண்ணுமே பண்ண போறதுல இந்த என்டையர் மெசேஜ்ல ECFல ஆளை கூட்டி என்ன பண்ண முடியாது. எதை வச்சு என்ன பண்றது? அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தேவனுக்கு தான் உக்கிரகாரனா இருக்கிறேன். உங்களுடைய ஆத்மாக்களை குறிச்சு தேவனுக்கு தான் உக்கிரகாரனா இருக்கிறேன். நான் உங்களை என்ன பாலிஷ் போடுறதுக்கு வரல சகோதரியே. தயவு செஞ்சு உங்களுக்கா இல்லாத வரைக்கும் போய் ஜெபம் பண்ணு. சண்டே காலையில போறதுக்கு எனக்கா தேவன் இருதயத்துல ஏவலன்னு சொன்னா தயவு செஞ்சு சரி தனிப்பட்ட ஜெபத்துக்கு போக வேண்டிய நேரம். எங்க அப்பா திட்டுறாரு, எங்க அம்மா திட்டுறாங்க, என் மனைவி கணவன் திட்டுறாரு, வேதத்தை வாசிக்காம இருந்தா தயவு செஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் ஆத்மா தேவனோட இருக்கணும், உன் ஆத்மா தேவனோட இணைக்கப்பட்டிருக்கணும். போகலன்னா, இந்த வாரம் போகலன்னா என்ன பண்ண முடியாது. ஊழியக்காரன் பேச மாட்டாரு, மூஞ்ச திருப்பி வச்சுப்பாரு. எனக்கு என்ன இருக்குது? உங்க ஆத்மா மேல பாரப்பட்டு காரியத்தை சொல்றேன், அவ்வளவுதான். தனிப்பட்ட விதத்துல ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்ல சகோதரி. உன்னை நேசிக்கிறேன், அதனால என்ன கடிந்து கொள்றேன். அந்த கடிந்து கொள்ளுதலை திருப்பி சொல்ற, அது கீழே நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் சொல்றேன், கடிந்து கொள்ளுதலை சிச்சித்தலை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா ஆர்டர்ல வர முடியாது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கடிந்து கொள்ளுதலை பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார். முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிறேன் நான். 53 நல்லது, நான் ஒரு பாப்டிஸ்டாக வளர்க்கப்பட்டேன், நான் நீடிக்கவில்லை. பாப்டிஸ்ட் உபதேசம், இது கீழே முக்கியமான விஷயத்தை தீர்க்கதரிசி சொல்லிட்டே வர்றாரு. தனிப்பட்ட நீங்கள் அடிப்படை அஸ்திபாரத்தில் சரியாக அமையும் போதுதான் மேற்கொண்டு செல்வதற்கான துணிவு வரும். நீங்க அடிப்படை அஸ்திபாரமே கிடையாதுங்க. தயவு செஞ்சு நான் வருத்தத்தோட சொல்றேன், அடிப்படை அஸ்திபாரம்னா அடிப்படை வேத அறிவு, அடிப்படை வேத வாசிப்பு, அடிப்படை ஜபம், அடிப்படை என்னங்க சபைக்கான சபை ஒழுங்குக்குள்ள இருக்குது, ஊழியக்காரனை மதிக்கிறது, தனிப்பட்ட என் ஆத்மா தேவனோட இணைக்கப்பட்டிருக்குது. நான் என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி பாவங்களை செய்யக்கூடாது, உலகத்தோட இணைக்கப்படக்கூடாது, நான் என்ன பண்ண டிவி பார்க்க கூடாது, உலகத்தின் காரியங்கள் என்னோட கூட வரக்கூடாது, என் சொந்த பந்தம் தேவனோட சபைதான் அப்படின்ற அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரியல. அடிப்படை அஸ்திபாரத்தில் சரியாக அமையும் போதுதான் மேற்கொண்டு செல்வதற்கான துணி வரும். ஏன் நமக்கு இல்ல?
சின்ன விஷயத்து கூட துணிவை தேவனுக்காக சேர்த்துக்கு ஏலன்னா அடிப்படை அஸ்திபாரமே இல்ல. நம்ம அந்த இடத்துக்கு வரணும். எகைன் திரும்ப ஆட்டுக்குட்டி மேல கை வைக்கணும் சகோதரா. நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்டோம் நினைக்கிறோம்ல, ஆட்டுக்குட்டிய ஜீவன் எனக்குள்ள வந்துருச்சு பரிசுத்தாவி நினைக்கிறோம்னா கிடையாது. திரும்பவும் போய் ஆட்டுக்குட்டி மேல தனியா கை வைங்க. ஆண்டவரே என் பாவத்தை நீர் ஏற்றுக்கொண்டு உன்னோட ஜீவனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லு. யார சொன்ன? தனிப்பட்ட விதமா. உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா சகோதரனே சகோதரியே? இப்படியே இருந்தா 10 வருஷம் கழிச்சு அப்படியே தான் இருக்கும். குந்தி நடப்ப. இன்னைக்கு இது இப்படியே தான் இருக்கும். தேவன் என்ன தனிப்பட்ட இந்த சபையில கிடையாது, இண்டிவிஜுவல் நபரோட இடைப்படுற. இங்க இல்ல, நீ பிரணாம் கூடாரத்துக்கு போனாலும் அப்படிதான் இருப்பேன். மாற்றப்படுகிற இருதயம் இல்லாதபடிக்கு தயவு சொல்றேன், நீ கணவனையோ மனைவியோ தாயோ தகப்பனையோ பார்க்காத. இண்டிவிஜுவலா நீ 12 வயசு கிராஸ் ஆனபடி இண்டிவிஜுவலா தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். நீயா நானா? தனிப்பட்ட விதத்துல ஒப்பிக்கணும். மனைவியா இருக்கிற நீ ஒப்பிக்கணும், கணவனா இருக்கிற நீ ஒப்பிக்கணும். கணவன் கணவனுடைய வேலையை செய்யணும், மனைவி வேலை செய்யணும். கணவன் பிள்ளைகளை எக்ஸாம்பிள வாழணும். நான் எப்படியா இருக்கிற நீ கரெக்டா இருக்க முடியாது சகோதரர், அவங்க இருக்க மாட்டாங்க. அதே போல மனைவி என்ன பண்ணுவாங்க? கணவனுக்கு பிள்ளைகளுக்கு சரியான வழியில வழி நடத்தணும், ஜெபத்துல வழி நடத்தணும். சொந்த பந்தத்தை வார்த்தை எல்லாத்தையும் விடுங்க. இனி எல்லாம் பிரிகிற நேரம் வந்துருச்சு, எல்லாத்தை விட்டு பிரிவினை நேரம் வந்துருச்சு. இப்போ தேவன் இறங்கி வந்துட்டாரு. சகோதர சகோதரியே, லோத்தை விட்டு பிரிங்க. லோத்துடைய காரியத்தை விட்டு எல்லாம் பிரிஞ்சு வெளியே வாங்க. மம்பளை சபையில தேவன் இறங்கி வந்திருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தேவன் சொல்றாரு. தேவன் என்ன பண்ணாரு? அப்போ சரீரத்துக்குள்ளாய் முத்தரிக்கிறார். அந்த மாதிரி வரும்போது ரத்தத்தின் கீழே கொண்டு வந்து நம்ம என்ன வைக்கும் போது தேவன் நீ விசுவாசத்துக்கு அடையாளமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுறாரு. உங்களுக்குள்ளே நீ செய்யற தப்புன்னு தோணுதா? தோணிருக்க பிரதர்? பரிசுத்தாவி கொஞ்சமாவது உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு தோணவே இல்லை பிரதர், நான் குற்றமன சாட்சியே இல்லாம செய்யறான்னு சொன்னா அதுதான் மன்னிக்க முடியாத பாவம். குற்றமான சாட்சியே இல்லை எனக்கு. நான் சண்டே போனதை குறிச்சு எனக்கு எந்த ஷேக்கும் இல்லை. சண்டே நான் ஆராதனைக்கு வரலையா, நான் கூலா இருக்கிறேன். நீ வேதத்தை வாசிக்கலையா, நான் கூலா இருக்கிறேன். நான் பைபிள் படிக்கல, கூலா இருக்கிறேன். எப்படி கூலா இருக்க முடியுது உங்களால? எப்படி ஒரு நாள் ஒரு செய்தி வாசிக்காம கூலா இருக்க முடியுது? சாப்பிடாம இருக்கிறீங்களா? சொல்லுங்க, சாப்பிடாம இருக்க முடியுதா? இந்த ஆத்மா தேவன் கொடுத்த சகோதர சகோதரி, தயவு செஞ்சு உங்களையே நீங்க ஏமாத்துக்கிறீங்க. உண்மைது, நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறேன். நீங்க உட்காந்து வெளிப்புறத்துக்கு என்ன பண்றோம்? நான் என்டை மெசேஜ்ல இருக்கிற நல்ல ஒரு ஐக்கியத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிறோம். தேவன் இடைப்பட மாட்டார், நம்மள நம்ம ஏமாத்திக்கிறோம். அவ்வளவுதான். மாற்றப்படவே மாட்டோம். அந்த முத்தரித்தல்ல தேவன் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவியை கொடுக்கிறார், அதுக்கப்புறம் முத்தரிக்கிறார். ஃபர்ஸ்ட் பரிசுத்தாவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்தாவி உள்ள இருக்கும் போது பாவங்களை குறிச்சு நீதியை குறிச்சு கண்டித்து உணர்த்துதல் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை கீழ்படிய மீறி போவா பரிசுத்தாவி துக்கப்படுவார். பரிசுத்தாவிக்கு துக்கப்பட்டு பின்மாடத்துல படுவோம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமவியை ருசி பார்த்து பரிசுத்தாவை பெற்று மறுதளித்து போனவர்கள் பரிசுத்தாவை பெற்று மறுதளிச்சு போய்கொண்டே இருக்கிற பொறுத்தை கொண்டே இருக்கிறேன்னா அதுதான் மன்னிக்க முடியாத பாவம். பரிசுத்தாவின்றது மணி நேரத்துக்கு வார்த்தை வெளிப்படுது. இது இல்ல பிரதா, இது வாழ்க்கை இல்ல. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொந்த பந்தம் வார்த்தை இல்லாதவங்களோட கூட ஐக்கியப்படக்கூடாது. எந்த அளவுக்கு வார்த்தையை விட்டு பிரியுறீங்களோ அந்த அளவுக்கு பிரியுங்க. உலகத்தை விட்டு பிரியுங்க. பாருங்க, உங்கள் விசுவாசம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்தாவி ஞானஸ்தானம், பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பெறாதவர்கள் அவருடைய சொத்து. பரிசுத்தாவி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவருடைய அசட்டா. திரும்ப சொல்றாரு, நீ பரிசுத்தாவி பெற்றிருந்தீங்கன்னா, பரிசுத்தாவி முத்திரை பெற்றிருந்தா அது அவருடைய அசட். அசட்னா என்னங்க? என்னுடைய சொத்து. என்னோட சொத்தை விட்டுருவேனா? விடமாட்டேன். அந்த மாதிரி பரிசுத்தாவி பெற வரைக்கும் கஷ்டம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற வரைக்கும் கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களை டேக் கேர் பண்றத தேவன் அவர் டேக் கேர் பண்ணிப்பார். அது வரைக்கும் அவருடைய அசட்டா மாறுற வரைக்கும் கஷ்டம். அது கீழே பாருங்க, காரணங்களை காட்டாதீர்கள். சொல்றாரு, நம்ம அநேக காரணங்களை காட்டுறோம். இந்த காரணம் அந்த காரணம், எனக்கு டைமே இல்லை பிரதர் வேதத்தை படிக்கிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, மெசேஜை படிக்கிறதுக்கு, பிரேயருக்கு வர்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். காரணங்கள் இல்லைங்க. பாவம்ன்றது ஒண்ணுதான். பாவங்கள் காரணத்தை காட்டாது. பாவம் காரணத்தை பயணம் பண்ணாது. பாவத்துடைய சம்பளம் மரணம், அவ்வளவுதானே தவிர நான் இதனால அதை செஞ்சேன்றதெல்லாம் என்ன, அதுக்கு என்ன தெரியாது. பாவம் அப்படின்ற எஜமானுக்கு நீ வேலை செய்றீங்க சொன்னா அது என்ன பண்ணுவோம்? நீ கேட்காம என்ன கொடுக்கும்? சம்பளம் கொடுக்கும். நீங்க ஒரு எஜமானு கேட்பீங்களா, நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா உலகத்துல சம்பளம் கொடுக்க மாட்டான். பரவாயில்லப்பா நல்லா வேலை செய்யணும். ஆனா பாவம் அப்படி கிடையாது. ரொம்ப டீசென்டான பாவம். நீ கேட்காம இருந்தாலும் சம்பளம் உனக்கு போட்டுனே இருக்கும். வியாதி, வேதனை, கண்ணீர், துக்கம், மாற்றப்பட்ட உன் வாழ்க்கை சரியா இருக்காது. நீங்க பைத்தியம் முடிச்சு போவீங்க.
பைத்தியம்னா ரோட்ல அலையிறது கிடையாதுங்க. சரியான மனநிலை இல்லாம, வார்த்தையின் மனநிலை இல்லாம தான் பைத்தியம். தெரியுமா உங்களுக்கு? நீங்க கிறிஸ்துவுக்கு போய் தீர்க்க வச்சு பாக்குற ரோட்ல ஒரு மனுஷன் போட்டுக்கிறான், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், நீ யாருக்கு பைத்தியம் போட்டுக்கிறான். நீங்க வாழ்ற வாழ்க்கை சண்டே, இன்னங்க இதெல்லாம் விட்டு சண்டே போகணுமா, அது பைத்தியக்காரனா இருங்க, தப்பு கிடையாது. என்ன சொல்றாங்க? இவ்வளவு கிறிஸ்துவத்துக்குள்ள வார்த்தையில இருக்கிறான், இவ்வளவு சோதனை. ஆமா, நான் கிறிஸ்துவுக்காக பைத்தியக்காரன் தான். அந்த பேர் நீங்க எடுக்காத வரைக்கும் நீங்க நிச்சயமா என்ன கிடையாதுங்க. நல்ல கிறிஸ்துவர்கள், கரெக்டான கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க கரெக்டா வந்துடுறாங்க, பண்டிகைக்கு வந்துடுறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அவங்க பெருசா கண்டுக்கிறது கிடையாது, எங்களை தப்புன்னு சொல்றது கிடையாது, நாங்க கொடுக்குறத அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க கொடுக்குறத நாங்க சாப்பிட்டுக்கிறோம், பண்டிகைகளுக்கு வந்து கரெக்டா என்ன பண்றாங்க, இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றியா சகோதரனே, சகோதரியே? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழாதபடிக்கு தேவன் பரிசுத்தாவி நம்மளை முத்தரிக்க மாட்டார். அதுதான் என்ன பாவங்க, என்ன பாவம் அது? மன்னிக்கப்படாத பாவம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. தேவனை சந்திக்கும் மனிதன், தேவனை உண்மையா நம்ம சந்திச்சிருந்தா ஒரு முறை மாதிரி இன்னொரு மாதிரி இருந்திருக்க மாட்டோம். 65 திருப்பதி சொல்றாரு பாருங்க, வாசிக்கிற பாருங்க. ஒரு சகோதரனே, தேவனை சந்தித்த எந்த ஒரு மனிதனும் திரும்பவும் அதே மனிதனாக இருக்க முடியாது. நிச்சயமாவே தேவனை நம்ம சந்திக்கவே இல்லை. பாயிண்ட் தான். நிச்சயமா தேவனை சந்திக்கிறதாக நம்ம நினைச்சுக்கிறோம். தேவனை சந்திக்கிறதுனா அப்படியே வந்து பேசுறது கிடையாது. அந்த ஒரு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை உங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்படுவது அது இன்னும் சும்மா விடாது உங்களை. தமஸ்கு வழியில பவுல சந்திச்சார் பாருங்க, அந்த மாதிரி உங்களை சந்திச்சாருன்னு சொன்னா உங்க வாழ்க்கை அப்படி இருக்காது. மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணாமலும், நான் எருசலேமுக்கு போனவங்களோட கூட போகாமலும், அரபி தேசத்துக்கு போன தனியா என்ன செப்பரேட் பண்ணீங்கன்னு சொன்னார் பவுல். செப்பரேட்டான ஒரு வாழ்க்கை இருக்கா? இன்னும் குறை சொல்லின்னு, ஊழியங்களை குறை சொல்ல, ஊழியக்காரங்களை குறை சொல்லுன்னு, அவங்க இந்த மெசேஜ் நமக்கு தேவையில்லாத காரியம். என் ஆத்மா தேவனோட எந்த அளவுக்கு இருக்குது, இங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் தேவன் உக்ரானக்காரனா இங்க வச்சிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? உக்ரானக்காரனா நான் சொன்ன அந்த பாயிண்ட். ஒரு நாள் மனிதனுடைய பாவம் அவருடைய இருதயத்தை ஈட்டினால் திறந்தது. இது திறந்துச்சான். எதை சொல்றாரு ஈட்டின்ட்டு? மனிதனுடைய பாவம் நீங்களும் நானும் தான் அந்த ஈட்டின்ற தீர்க்கதரிசி. அதுதான் ஈட்டியா இருக்குதுன்றாரு தீர்க்கதரிசி சொல்றாரு. கீழே பரிசுத்தாவி தேவன் தோலுக்கு பின்பதாக மறைந்திருக்கிறார். தேவன் தோலுக்கு பின்னாடி என்ன பண்றாரு? மறைந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல தகசு தோலுக்கு பின்னதாக மறைந்திருந்தார். புதிய ஏற்பாட்டுல இயேசு அப்படின்ற தோலுக்கு பின்னதாக என்ன பண்ணாரு? மறைந்திருந்தார். அந்த தோல் கிழிக்கப்பட்டுச்சா இல்லைங்களா? இன்னைக்கு அதே தேவன் தான் என்னுடைய தோலுக்கு பின்னதாக வாசமாய் இருக்க விரும்புகிறாரா இல்லையா? அவர் இன்னைக்கு எப்படி வெளிப்பட்டிருக்காரு? பரிசுத்தாவிக்கு விரோதமா செய்யற பாவம் மன்னிப்பில. பரிசுத்தாவின்றது என்ன? தீர்க்கதரிசி சொல்றாரு, பூமியில ஒரு நியாயத்திற்ப தேவன் அனுப்புறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருப்பாங்க. ஒரு தீர்க்கதரிசி வர்றது எவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு துக்ககரமான காரியம் தெரியுமா உங்களுக்கு? பூமியில தீர்க்கதரிசி வந்துட்டாரு சந்தோஷப்படுறீங்களே சகோதர சகோதரியே? ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் வரான்னு சொன்னா பின்னாக நியாய தீர்ப்பு கொண்டுதான் வரான். நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்குடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்தை அப்படின்னா சங்காரம் பின்னாடி அவனை பின்தொடருது. ஒரு செய்தியாளனை சங்காரம் பின்தொடருது அப்படின்னா செய்தியாளர் திரும்ப சொல்றாரு, நான் வெளியில எங்கேயோ இருக்கிற 1000 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கிறவங்களுக்கு நான் சாட்சியா இல்ல, நான் பிரசங்கிக்கிறவங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன்றார். நியாய தீர்ப்புல உங்களுக்கு ஒரு செய்தியாளர் அனுப்பப்பட்டிருக்காருன்னா இதுக்கு பின்பதாகவே நியாய தீர்ப்பு இருக்கும். சகோதரன் சகோதரி, உங்களை நான் வந்து பவுல பார்க்க போறதுல நியாய தீர்ப்பு இல்ல. நீங்க என்ன பார்ப்பீங்க? நான் உங்களை பார்ப்பேன். தெரியுமா? நாம நினைச்சுக்கிறோம் வெளியே யாரையோ நியாயம் தீர்ப்போம்னு சொல்லி. யாரை நியாயம் தீர்ப்போம்? நம்ம கூடவே இருந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்துப்பா பாருங்க. அண்ணன், அக்கா, தங்கச்சி, கணவன், மனைவி. நீ மனைவியை நியாயம் தீர்ப்பா, மனைவி உடனே நியாயம் தீர்க்கலாம். நீ சொல்லலாம், என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, நான் உனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீ அட்ஜஸ்ட் கேட்கலாம். அவன் சொல்லலாம், இங்க என்ன கிடையாது, கணவன் மனைவி எல்லாம் கிடையாது, ஏன் சாப்பாடு இல்லாம என்ன பண்ண, எனக்கு உனக்கு கொடுத்தனே, நல்லா வீட்டை வச்சுட்டேன் கிடையாது. அங்க அந்த கணக்கெல்லாம் என்ன கிடையாது, எந்த கணக்கும் அங்க கிடையாது. சகோதரனே சகோதரியே, அங்க என்ன இருக்கிற விசுவாசி பூமியில என்ன கணவனா வச்சார், உன்னை மனைவியா வச்சார். மனைவிக்குள்ள இருந்து கரெக்டான கடமைகளை நான் செஞ்சா நீ என்ன மனைவி கணவனை நியாயம் தீர்ப்பா. இண்டிவிஜுவலா கவனிச்சுக்கோங்க சகோதர சகோதரி. நீ தகப்பனா இருக்கிற பொறுப்பு நீ செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கு மேல போய்
அகாபே அன்புக்கு பதிலாக பீலியோ அன்பை காட்டினீங்களான்னா எல்லாத்தையும் இழந்துருங்க. நான் இழந்தேன், நான் உணர்த்தப்பட்டேன். நான் சொல்றேன், எது மீது நீங்க பீலியோ அன்பு அதிகமா செலுத்துறீங்களோ அது இழக்கப்பட்டு போயிடும். நீ அது மேல அவ்வளவு கோபப்படுவ. அகாபே அன்புல கணவனையும் மனைவியை நேசி. அந்த இருதயத்தை தேவன்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால என் மனைவியை நான் நேசிக்கணும். பரிசுத்த ஆவியினால பிள்ளையை நேசிக்கணும். ஐயோ, என்னோட பிள்ளை, என் மகதான் எனக்கு உயிர், என் மகன் தான் என் உயிர், எங்க அப்பா தான் உயிர். எல்லா ஃபீலியோ அன்பு, அந்த ஃபீலியோ அன்பு ஒரு நாள்ல அவங்களை என்ன வெறுக்க வைக்கும். சகோதரா, தெரியுமா உங்களுக்கு? நீ எதுமா அதிகமா நேசிக்கிறீங்களோ ஃபீலியோ அன்பு, அகாபே அன்பு என்ன பண்ணுன்னு சொன்னா அவங்களை நேசிக்க வைக்கும். அகாபே அன்புல இருந்து தேவனோட வார்த்தையினால அவங்களை நேசி. தேவன் என்ன, இந்த ஆத்மாவை, இந்த பிள்ளைய எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தகப்பன்ற ஸ்தானத்துல தேவன் பூமியில வச்சிருக்கிறார். அந்த ஆத்மாவுக்கு நான் தகப்பனா ஒரு சேவை செய்யணும். அந்த அடிப்படையில அவனை சிக்ஷிக்கிறேன், அடிக்கிறேன். அவனுக்கு தேவையான ஆத்மாவுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்யறேன். என்னால முடிஞ்ச மாம்சத்துக்கு தேவையான காரியத்தையும் செய்யறேன். இதுதான் நம்மளுடைய அன்பா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? செய்யற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, அடுத்து சொல்றாரு, அரைகுறை மனதுடன் சபைக்கு வராதே. அரைகுறை மனது நம்ம எதுக்கு வர்றோன்னே தெரியல. சபைக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குதா சபைக்கு வர்றதை குறிச்சு உங்களுக்கு? போகும்போது திட்டுவார் அவரு, ஒரு மாதிரி நினைச்சுப்பாரு, நம்ம எங்கேயும் போக முடியாது, தயவு செஞ்சு அப்படி வராதிங்க. ஒரு எதிர்பார்ப்போட, பரிசுத்தாவி நிறைந்த ஒரு எதிர்பார்ப்போட வர, இன்னைக்கு தேவன் என்ன பேச போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட வராங்க. திரும்ப சொல்றாரு, பூமியிலிருந்து புருஷர்களே, ஸ்திரீகளே அல்லது வேற யாரா இருந்தாலும் அவருடைய இருதயத்துல பிரபலமா இருப்பதை விட, இங்க சொல்றாரு, எனக்கு ஊழியக்காரன் உண்டு, நான் என் விரலை நீட்டுவேன், அவன் என்னை விசுவாசிப்பான், அவனை நம்புவான் என்று தேவன் சொல்லுவார். தேவன் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நான் என்ன பண்றேன், லாசரஸ் மேல கையை நீட்டுறேன், எவ்வளவு சோதனையாது கொடு, அவன் என்னுடைய ஊழியக்காரன் சொல்ல முடியுமா? தேவன் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? சொல்ல முடியுமா சகோதரனே, சகோதரியே? உங்களுக்கே தேவனை குறிச்சு ஒரு நிச்சயம் இருக்குதா? சொல்ல முடியுமா? தேவனை எத்தனை சோதனையாவது எனக்கு அனுபவிங்க, நான் வார்த்தைக்காக நிக்க முடியும். தேவன் சொல்லணும், நம்ம சொல்றது இல்லை, தேவன் சொல்லணும். அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில அப்பேற்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறாருன்னா, நீங்க தேவனை உங்களை என்ன பண்றாருங்க, நம்புறாரு. வார்த்தை விட்டு விலக மாட்டீங்க, நம்புறாரு. ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னா தேவன் நம்பு. பாருங்க, நீங்கள் அரைகுறையாக வேலை செய்யக்கூடாது. நீங்கள் அதை சிக்கலான சிந்தனையுட செய்யக்கூடாது. நீங்கள் அதை தூய்மையான கலப்படமற்ற விசுவாசத்துடன் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா செய்ய வேண்டும். நீங்க வேதத்தை வாசிக்கிறாலும், சபைக்கு வந்தாலும், எதை செஞ்சாலும் அரைகுறை மனதோட கூட சபைக்கு வராதிங்க. உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு போறன்ற வெளிப்பாடு வேணும். நான் சொன்னேன், அங்கிருந்த அதே சபை, தயவு செஞ்சு சொல்றேன், நான் இந்த வாலிப பிள்ளைகள் சொல்றேன், தயவு செஞ்சு மாற்றப்பட்ட இருதயம் வேணும். எந்த செய்தியில இருக்கிறோன்றத அறிஞ்சுவாங்க. எந்த செய்தியில இருந்திருக்கும், எதுக்கு ஈஸியா வரும், எல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லா செய்திகளும் செய்தி கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், எல்லா செய்தியும் செய்தி கிடையாது. உங்க ஆத்துமாக்களை இங்க வைக்கிறீங்க இல்லையா, நீங்க ஆத்துமாக்களை இங்க கழட்டி கொடுத்துருக்கீங்க. இந்த ஆத்துமாக்களை ஃபீட் பண்றதுக்கு தேவன் ஒரு ஊழியக்காரனை அப்பாயின்மெண்ட் வச்சிருக்காருன்னு சொன்னா அதை குறிச்சு அடிச்சுக்கோ. உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா அந்த திருப்தியான பாகத்தை கண்ணடைங்க. எல்லாம் ஒண்ணு, எனக்கு அங்க தூரம் இல்லை, இங்க தூரத்தால வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு சரியான வெளிப்பாடு வேணும். நீங்க ஆடாருதா உங்களுக்கான மேற்பட ஆடி எங்க இருக்குதுன்னு சொல்லி கண்டுகொள்ளணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அங்க ஓடுற மாதிரி அங்கிருந்து 4 பேர் கூட்டுவாங்க, இங்க 4 பேர் கூட்டும். அது கிடையாது. உன் ஆடா இருந்தா கண்டிப்பா வரும், உன் ஆடு இல்லைன்னா போயிடும். தேவன் ஒரு மேற்பனுடைய ஆவியா வச்சிருந்தாருன்னு சொன்னா அந்த மேற்பனுடைய ஆவி கேட்ட ஆடுகளை கொண்டு வர நான் அதை நம்புவேன். இந்த சபை உடையதெல்லாம் நான் நம்புறது இல்லை. சபை உடையதெல்லாம் சும்மா அது என்ன கதைங்க, வசனம் சொல்லுது, நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள், ஏன்னா அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, அதை வெளிப்படுத்தும்படிக்க பிரிந்து போனார்கள். இதான் நம்புறவன பவுல் சொல்றார். பவுல் கூடவே ஒரு டீம், பெரிய டீம் இருந்துச்சு. பவுல் கூட டீம் இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களா கோவப்பட்டு போறது, ஆத்திரப்பட்டு போறது. ஏன்னா ஏன் தெரியுமா, அது ஏன் நடக்குது தெரியுமா? ஊழியக்காரனை தவறுது. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணும், குச்சி எடுத்துல ஃபர்ஸ்டே குழந்தை, நீ 10 வயசுல அடிச்சா 15 வயசுல பையன் என்ன பண்ணுவான், திருப்பி அடிப்பான். 10 வயசுல பின்னணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் செய்தி. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். உங்க ஆத்மா தேவன் கண்காணியை இங்க வச்சிருக்கிறார். சும்மா முறுமுறுப்புக்காக ஜெபம் பண்ண தேவன் யாத்திரையில முறுமுறுப்பு ஜனங்கள் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. வார்த்தை இங்க சொல்றதுன்னா அந்த வார்த்தை ஆத்மாவாக எடுத்துக்கணும். போய் வீட்டுல உட்காந்து ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு என்னோட கூட பேசுனீங்க, அந்த எனக்குள்ள இருக்கிற ஆனாலும் எனக்கு முறுமுறுக்கிற இருதயம் எனக்கு வருதப்பா, அந்த முறுமுறுக்கிற இருதயத்தை என்ன பண்ணுங்க, எடுத்து போட வேணும்.
முறுமுறுக்கிறதுன்றது என்ன? மர்மரிங்கன்னா அர்த்தம். வாயை தந்து சொல்றதுல இருதயத்துல அப்படியே வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டாரா? இப்படி சொல்லிட்டாரா? ஏன் அவரு சொல்லணும்னு என்னன்றது? நான் என்ன சொல்லணும்? எனக்கு என்ன இருக்கு? எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்ல. அந்த முறுமுறுக்கிறது யாத்திரையில இருந்துச்சு. அவனு முறுமுறுப்புகளை கேட்டேன் சொல்றாரு. யாத்திரையில திரும்ப அதே முறுமுறுப்பின் ஆவிக்கு தேவன் கிரியை செய்து நம்ம அந்த முறுமுறுக்க கூடாது. தேவனோட வார்த்தையை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. பாருங்க, சுத்த ஜலம் ஆல்ரெடி சொன்னேன். சுத்த ஜலத்தினால் கழுவப்படணும். சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? நான் கடைசியா முடிக்கிறேன். சுத்த ஜலம்ன்றது என்னங்க அர்த்தம்? ஆல்ரெடி சொன்னேன். பியூர் வேர்ட் இங்க பிரீச் பண்ணப்படுது. இதனால கழுவப்படும். பாட்டு வேர்ட்னால கழுவப்பட்டா அதுல பிறந்தா அப்படிதான் இருக்கும். பாட்டு வேர்ட்னால கழுவப்படக்கூடாது. பியூர் வேர்ட்னால வாரம் உனக்கு கழுவப்பட்டே இருக்கு. பியூர் வேர்ட் பிரீச் பண்ண ஈஸியா பியூர் வேர்ட் பிரீச் பண்ணப்படுது. நிறைய இடங்களில் பியூர் வேர்ட் பிரீச் பண்ணப்படுறதே கிடையாது. பியூர் வேர்ட்னால கழுவப்பட்டதா நம்ம பாவம் போவோம். ஏன்னா இந்த இங்கிருந்து வெளிப்படுற வார்த்தை தான் என்ன பண்ணும்? உங்களை ஆத்மாவை குத்தி உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கும். எழுப்புதல் என்பது முக்கியமான பாயிண்ட். எழுப்புதல் என்பது ஏற்கனவே பெற்றிருப்பதன் மேல் வரும் ஜீவன். எழுப்புதல் வேணும். நாம எதுவுமே உள்ள ஆல்ரெடி பெற்றுக்கொள்ளாம எழுப்புதல் பெற்றுக்கொள்ள முடியாது. எழுப்புதல் தீர்க்கதரிசி சொல்றாரு என்ன? ஒரு குழந்தை பிறப்ப சொல்றாரு, அடையாளமா சொல்றாரு. ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா? அது ஒரு எழுப்புதலுக்கு அடையாளமா சொல்றாரு. ஆல்ரெடி உள்ள ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாம குழந்தை உள்ள அசைறது தெரியுமா பிரதர்? ஆல்ரெடி வார்த்தையின் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும். உள்ளான மனுஷன் இருக்கும்போதுதான் அது மேல ஆவிய தேவன் கொண்டு வருவார். ஆல்ரெடி தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் போது அது மேல தேவன் ரீஃபில்லிங்ல அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வருவார். ஆல்ரெடி அஸ்திபாரமே இல்ல, ஒரு கட்டிடமே உள்ளான மனுஷனை கட்டப்படாம ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள முடியாது. திருதேச சொல்றார், எழுப்புதல் என்பது ஏற்கனவே பெற்றிருப்பதன் மீது வரும் ஜீவனாகும். அந்த எழுப்புதல் எதுக்காக வரும் தெரியுமா? ஒண்ணு, நன்மையான தீமையான காரியங்களை வெளியே தள்ளுப்புது இல்லைங்களா? கடல் ஏன் எழுப்புதல் அடையுது? கடல் ஏன் எழுப்புதல் அடையுது தெரியுமா? கடல் எழுப்புதல் அடையும் போது தனக்குள்ள அழுக்கான காரியத்தை வெளியேற்றுது. கடல் சமுத்திரம் எதுக்கு அடையாளமா இருக்குது? ஜனங்களுக்கு அடையாளமா இருக்குது. ஆல்ரெடி நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் வெளியேற்றுறதுக்காக இப்பேற்பட்ட காரியங்களுக்கு செய்தி மூலமா கொண்டு வர தேவன் எழுப்புதல் ஒண்ணு அப்படியே ஜெபம் பண்ணி குதிக்கிறது கிடையாது. இந்த வார்த்தை உங்க ஆத்மாவுக்குள்ள வைக்கும் போது உங்க இருதயம் குத்தப்பட்டவர்களாகி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, இருதயம் குத்தப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்யணும் பிரதர்? பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட பேசுறேன். நான் என்ன செய்யணும்? என்ன மாத்திக்கணும் ஆண்டவரே? அதுதான் இங்க அங்கதான் எழுப்புதல் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி உங்களுக்குள்ள வித்தின் தன்மை இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். வித்தின் தன்மை இல்லாம எப்படி நடக்கும்? கோவப்பட்டு தான் போக முடியும். புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப உண்மையான பிரசங்கி, நான் கடைசியா பாருங்க, இதுதான் முக்கியமா என்னுடைய பார்ட் நான் வாசிக்க விருப்பப்படுறேன். நீங்க பாருங்க என்ன சொல்ற தீர்க்கதரிசி. ஏனென்றால் ஒரு நாள் இந்த புத்தகம் என்னை நியாயம் தீர்க்கும். இந்த புத்தகம் என்னை நியாயம் தீர்க்கும். அது சரி, நியாய தீர்ப்பு நாளில் எங்கள் தேவனுடைய வார்த்தை என்னும் நியாயாதிபதி இருக்கும். தேவனுடைய வார்த்தை எந்த விதத்தில் காயப்படுத்தினாலும் அல்லது அதை காயப்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் நான் சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன். நான் உங்க தோல் பின்னாடி தட்ட விரும்புகிறத காட்டிலும் நான் இருதயத்துல சரியான பாகத்தை வைக்க விரும்புறேன். தீர்க்கதரிசி சொல்றார், நான் பூமியில் தோல் தட்டி கொடுக்கப்பட விரும்பல. நான் பரலோகத்துக்கு போகும்போது அங்க நீங்க என்ன உங்களோட கூட ஐக்கியப்பட்டு பார்க்கணும் விருப்பப்படுறேன். நான் தேவனுக்கு உக்கரானகார சகோதர சகோதரி, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லதுதான். எனக்கு அதை குறிச்சு கூட கிடையாது. நீங்க கஷ்டப்படுங்க, துக்கப்படுங்க, அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கமா இருக்கணும். என் மேல வஞ்சகம் வச்சுக்கிறா, நாளைக்கு நீங்க போயிடுவீங்க. பிசாசு தான் இன்னும் உங்களை ஆட்கொள்ளுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் பாருங்க கடைசியா தீர்க்கதரிசி பேசுற அந்த கடைசி பாயிண்ட் வாசிச்சு பிடிக்கிற 107. எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருக்கும். மரிக்கும் ஆட்டுக்குட்டியின் கீழ் இருக்கும் ஒரு மனிதன் மோசையை நியாயப்பிரமாணத்தை நிந்திக்கும் போது அல்லது நிராகரிக்கும் போது அவனை இரக்கமின்றி மரிக்க வேண்டும். ஆனால் ஏனென்றால் அவனுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெறுத்து நிராகரிக்கிற ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அதிகம். இப்பொழுது முதலாவது அறிய வேண்டிய காரியம், மன்னிக்க முடியாத பாவம் என்பது என்ன? அதாவது தீர்க்கதரிசிங்க சொல்றாரு பாருங்க, மன்னிக்க முடியாத பாவம்னா தற்கொலை மன்னிக்க முடியாத பாவமா? கிடையாது. தற்கொலை நம்ம அநேகபுரம் மன்னிக்க முடியாத பாவம்ன்றாங்க, கிடையாதுன்றார். கருக்கலைப்பு மன்னிக்க முடியாத பாவமா? இல்ல. மூன்றாவது, ஒரு முறை பரிசுத்தாவியை பெற்று பின்னர் பரிசுத்தாவை விட்டு பின்வாங்கி போவது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூறுகிறார். இல்லை, அதுவும் இல்லை, அதுவும் கிடையாது. மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொன்னா காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்திய டைரக்டா ரிஜெக்ட் பண்றது. உங்களுக்குள்ள பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஒரு சில தவறுகள் செய்யும் போது பரிசுத்தா துக்கப்படுவாரு, வார்த்தையை குத்தி உங்களுக்கு
பின்னாடி வரையும் அது பின்மாற்றத்துல போயிட்டு வர்றது. ஆனா டைரக்டா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த செய்தி எல்லாம் ஒண்ணு இல்ல, இதுலதான் ஜீவன் இருக்குதா அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா தெரிஞ்சு செய்யறது. அதான் தெரியுது ரிஜெக்ஷன் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ். ரெண்டு காரியம் சொல்றாரு. ரிஜெக்ஷன் என்ன அர்த்தம்? புறக்கணிக்கிறது. இங்க இருந்து சொல்ற வார்த்தை டைரக்டா இருதயத்துல புறக்கணிச்சுன்னு சொன்னா அது மன்னிக்கப்படாத பாவம். இங்க சொல்லப்படுறத ஒபீடியன்ஸ், கீழ்படியாம போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உன் தகப்பன் ஒரு இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை சொல்றாருன்னா அது கீழ்படியலன்னா அங்கேயே மன்னிக்கப்படாத பாவம். உன் மனைவிக்கு சொல்லும் போது சொல்லி கீழ்படியல மன்னிக்கப்படாத பாவம். அது உங்க ஊழியக்காரர் சொல்றத கீழ்படியில வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை அவர் கொண்டு வரும்போது, ஏன்னா அது மூலமா தான் உங்களுக்கு என்ன இருக்குது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முத்திரையை பெற்றுக்கொள்றோம். முத்திரையை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய அசட்டா மாறுறோம். அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நான் இருதயத்துல டிஸ்ஒபீடியன்ஸா நடக்கிறதும் ரிஜெக்ட் பண்றதுதான் மன்னிக்கப்படாத பாவம், மன்னிக்க முடியாத பாவம்ன்றார் தீர்க்கதரிசி. என்ன சொல்றாரு? முக்கியமான காரியத்தை சொல்ற பாருங்க. அப்போ மன்னிக்க முடியாத பாவம் என்ன சொல்றாரு? சபை கூடி வருதல் சில விட்டு வருவது போல நாம விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம் அப்படின்றாரு. சபை கூடி வருது முக்கியமான காரியத்தை சொல்லி இந்த காலத்துல அதிகமா தேவையான ஒரு காரியம். ஏன் சபை கூடுதல் வேணும்? ஏன் வேணும்? ஏன் சபை கூடுதல் அமைப்பை தேவன் வச்சிருக்கிறாரு? என்ன நினைக்கிறீங்க? சபை தான் நம்மளை திருத்துகிற ஸ்தலமா இருக்குது. சபை உங்க பரலோக கொண்டு போறது கிடையாது. சபை என்ன பண்ணது? சபை உங்களை திருத்தும், டெஸ்டிங் பிளேஸ் இது. தீர்க்கதரிசி சொல்றாரு, சிச்சைக்கு நீ இடம் கொடுக்கலன்னு சொன்னா சரியான காரியத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்றார். சிச்சைக்கு பாருங்க, நான் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு 153 பேரா சொல்றேன். உங்களால் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உங்களால் ஒழுங்கின் கீழ் இருக்க முடியாது. தேவனுடைய காரியங்களும் நிலைத்திருக்க முடியாமல் நீங்கள் உங்களையே நீங்கள் பிரித்துக் கொள்வீர்கள் அப்படின்றார். முக்கியமான பாயிண்ட். என்னால் கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியல பிரதர். ஏன்னா ஒரு வார்த்தை ஜாஸ்தி பேசிட்டா கூட என்னால தாங்க முடியல, இருதயம் தாங்க முடியலன்னு சொன்னா நீ என்ன பண்ண முடியாது? சரியான காரியங்களை நிற்கிறதுக்கே ஆகாது. கடிந்து கொள்ளுதல் எந்த பூமியில பாவம், அதனால எல்லாம் நம்ம ஸ்தானத்தை விட்டு போயிட்டோம். அந்த ஸ்தானத்தில் திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு சில கடிந்து கொள்ளுதல் அடிக்கிறது தேவை. அப்பதான் சரியான காரியத்தை கொண்டு வர முடியும். உங்க அப்பா அவனை நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பார்? கண்டிப்பா கீழே அடி விழுந்திருக்கும். சைக்கிள் ஓட்டுற கீழே உள்ள சைக்கிள் கத்துக்க முடியுமா பிரதர்? தண்ணி குடிக்காம நீச்சல் கத்துக்க முடியுமா? முடியாது. இங்க பூசி மழுவதுக்கு வர்ற சகோதரர் இங்க கடிந்து கொள்ளுதல் இருக்கும். எதுக்காகன்னு சொன்னா சரியான நிலையில வெற்றி கொள்ள முடியும். இல்ல எனக்கு கடிந்து கொள்ளவே ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொன்னா ஒரு நாள் பிரிஞ்சு போயிடுவேன். நான் சொல்றேன், அதை ஏற்றுக்கொள்ற இருதயத்தை ஜெபம் பண்ணி வாங்கிக்கோ, தேவன்ட்டு வாங்கிக்கோ. ஏன்னா சின்ன விஷயம் கூட என்னால ஏற்றுக்கொள்ள முடியல சொல்றது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு ஆண்டவரே நீ சொல்ற வார்த்தை எனக்கு என் ஆத்மாவுக்கு நல்லது, நான் நிற்கிறதுக்கு நல்லது, எனக்கு இல்லைன்னு சொன்னா முறுமுறுக்கிற இருதயம் தான் இப்பே ஒப்புக்கொள். ஏன்னு சொன்னா சகோதரியை கடிந்து கொள்ளுதல் இல்லாம என்ன பண்ண முடியாதான் சொல்ற. திரும்ப வாசிக்கிறேன். கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் கடிந்து கொள்ளுதலை ஏற்று நிற்க முடியவில்லை என்றால், நீ கடிந்து கொள்ளுதல் பிரீச் பண்ணப்படுது ஏன்னா அதுல நிற்க முடியவில்லை என்றால் உங்களால் ஒழுங்கின் கீழ் இருக்க முடியாது. ஒழுங்கின் கீழ், ஆர்டர் கீழே இருக்க முடியாது. தேவன் ஒரு ஆர்டரை தான் கிரியை செய்யறார். நீ கணவனா இருக்கணும், மனைவி மனைவியா இருக்கணும், பிள்ளைகள் பிள்ளையா இருக்கணும். நீ தனிப்பட்ட விதத்துல தேவனோட இடைப்பட்டு இருக்கணும், தனிப்பட்ட விதத்துல தேவனுக்கு தெரியணும். எங்க அப்பா சொன்னதுனால நீங்க ஒரு காலகட்டத்துல உங்க அப்பா சொன்னாலும் இந்த மெசேஜ் வந்தீங்க, உங்க அப்பா சொன்னாலும் செய்திக்கு வந்தீங்க, கரெக்ட் தான். ஆனா அதை தாண்டி நீங்க அதோட கூட இருந்தீங்கன்னா பரவாயில்ல போக முடியாது. நீங்க இண்டிவிஜுவலா தேவனோட கூட அணுக வரணும். உங்க அப்பாவும் உங்களுக்கும் வார்த்தையில வேறுபாடு இருக்கணும், தெரியுமா? நான் சொல்றேன், இந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. நீங்க இன்னும் உள்ள போகும்போது விசுவாசத்துல சொல்றாரு, நீங்க உங்களிடத்துல மார்க்க பேதங்கள் உண்டு என்று நான் அறிகிறேனே, அது நல்லதுதான் சொல்றாரா இல்லையா? மார்க்க பேதங்கள் உண்டு என்று நான் அறிஞ்சிருக்கிறேன், அது நல்லது. எதுக்கு சொல்றாரு சொன்னா உங்களை உத்தமர் இன்னார் என்று அறியும்படிக்கு மார்க்க பேதங்கள் வேண்டியது. உத்தமர் இன்னார் என்று அறியும்படிக்கு நீங்க விசுவாசத்துல இல்ல இது தப்புப்பா, இது ரைட்டு, இதான் ரைட்டு, ராங்கன்றத பேசணும். நீங்க என்ன பண்ணுங்க, கணவன் மனைவி வார்த்தையை குறித்து பேசணும். ஆனா கணவனுக்கு விரோதமா போறத, மனைவிக்கு விரோதமா போறத, பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமா போறது அப்படி கிடையாது. வார்த்தையில வளர்றது விதம் தனிப்பட்ட விதமா ஆத்மாவ தேவனோடு கூட உக்கிரானத்துவமா ஒப்பு கொடுக்கணும்.
சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, திருக்குறள் சொல்றாரு, மன்னிக்க முடியாத பாவம் எதுன்னு சொன்னா பரிசுத்தாவிக்கு விரோதமா இருக்கிறது. அப்ப பரிசுத்தாவி அப்படின்றது என்ன? திருக்குறள் சொல்றாரு பாருங்க, the evidence of the receiving the Holy Ghost today is just the same as it was back in the days of our Lord. என்ன சொல்றாரு? It is the receiving the word of truth for the day in which you are live. உன் காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில வாழ்றதுதான் பரிசுத்தாவியுடைய அடையாளமா இருக்குது. இந்த பரிசுத்தாவின் அடையாளத்தை நீ ரிஜெக்ட் பண்றது மன்னிக்க முடியாத பாவம். அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில நான் நிக்கிறது கிடையாது, நான் காம்ப்ரமைஸ் ஆகுறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வந்து பாவம் எதுவுமே பண்ணல. ஒரு சில பாவம் ஒண்ணுமே பண்ணாது, கேஷுவலா இருப்பாங்க. கேஷுவலா பாவமான நபர்களோட கேஷுவலா வாழ்வாங்க. பாவத்தை பழகி கொள்ளாதீங்க. எல்லாத்தோட பிரிஞ்சுவாங்க. சொந்தமா இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் பிரிஞ்சுவாங்க. அவங்கள நேசிக்கிறது வேற. உபதேசத்திலையும் வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் உங்களை நீங்கள் பிரித்து கொண்டு என் ஜனங்களை அவளை விட்டு என்ன பண்ண பிரிஞ்சுவாங்க. அசுத்தமான தொடாதீருங்க. அசுத்தமான காரியம் எங்க இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட திருமண காரியங்கள், எப்பேற்பட்ட மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, உங்களை தனிமையா காத்து கொள்ளுங்கன்னா இதுதான் என் செய்தி. நான் உலகத்தான் அல்ல, பூமிக்குரியபடி உங்களோட கூட நான் பிறந்திருக்கலாம், உங்களோட கூட உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம், நீங்க சொந்த பந்தா இருக்கலாம், நண்பர்களா இருந்திருக்கலாம். அது வேற. நான் அதுக்கான எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்யறேன். ஆனா நான் வார்த்தைக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன். நான் என்ன பண்ண, மன்னிக்க முடியாத பாவத்தை செய்ய நான் தயாரா இல்லை. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு தவறுன்னு சொல்லி நான் செய்யறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா என்னுடைய பாவம் ஈட்டியா போயோட நெஞ்ச என்ன பண்ணுது, பொழந்திருக்குது. நான் செய்த பாவத்தினால அவர் மரிச்சார் அப்படின்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் பாருங்க, கீழ்ப்படியாமை, புறக்கணித்தல், இதுதான் மன்னிக்க முடியாத பாவம். சத்தியத்தை அறிந்து நடக்க மறுத்தலே மன்னிக்க முடியாத பாவம். சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, இருந்தாலும் நான் அப்படியே இருக்கிறேன். என் வாழ்க்கை கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறேன். என்னையே நான் ஏமாத்திக்கிறேன். மன்னிக்க முடியாத பாவம் அங்கதான் இருக்குது. ஒரு கிறிஸ்துவ மட்டும் தான் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்ய முடியும், தெரியுமா உங்களுக்கு? இதுல இன்னொரு ஆச்சரியத்தை சொல்றேன், ஒரு புறஜாதி மன்னிக்க முடியாத பாவத்தை செய்ய முடியாது, சரிங்களா? அவனுக்கு என்ன சத்தியம் என்ன பண்ணல, வெளிப்படுத்தப்படல. எப்ப அவனுக்கு வெளிப்படுத்தப்படுதோ அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியத்துல நிக்காம ரிஜெக்ட் பண்றாம, அதுதான் மன்னிக்க முடியாத பாவம். மார்க்கமும் ரட்சிப்பும், திருக்குறள் சொல்றாரு, ரட்சிப்பு மார்க்கமும் ஒண்ணு கிடையாது. மார்க்கம்ன்றது ஒரு சபைக்குள்ள சேர்ந்துக்கிறது, அது மார்க்கம். அது ரட்சிப்புன்றது வேற. மார்க்கம் வந்து என்ன பண்ணுறது, உன்னை கட்டும். இந்த சபை கொண்டா இங்கதான் இருக்கணும், இது பண்ணும், அதை பண்ணும், இது கட்டுறது, அது பாபிலோன். அது ஆனா ரட்சிப்பு மார்க்கத்திலிருந்து விடுதலையாகும். திருக்குறள் சொல்றாரு, மார்க்கம்ன்றது கர்ட்டன்ற, என்ன சொல்றாரு, மார்க்கம்ன்றது ஒரு திரை. ஆதாமேவால் ஒரு மார்க்கத்தை ஒண்ணு பாவத்திலிருந்து தங்களை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு திரை, அத்திலைனால திரை உண்டாக்கினாங்க இல்லைங்களா? தேவனுடைய வருகை, தேவனுடைய பிரசன்னம் அந்த திரை அவங்க மேல இருந்து என்ன பண்ணிடுச்சு, நிர்வாணி ஆயிட்டாங்க. திரும்பவும் தேவனை ரட்சிப்பை கொடுக்கும்போது திரும்ப என்ன பண்ணுது, அந்த திரையை தேவன் நீக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. அப்போ அறிக்கையை விட்ட ஜீவியமே நம்பத்தகுந்தது, அறிக்கையை விட ஜீவியமே நம்பத்தகுந்தது. நீங்க எவ்வளவு அறிக்கையை நம்ம பண்ணலாம், எவ்வளவு அறிக்கைன்னா என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனா அறிக்கையை விட ஜீவியம் தான் பெருசு, அது கீழே பாருங்க. கடைசியா, நீங்க பரிசுத்தாவி பெற்ற நபர்களா இருந்தால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் நபர்களாய் இருப்பீங்க. பரிசுத்தாவினால் பெறப்பட்ட நபர்களா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நபர்கள் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். கனி இங்க விஷயம் கிடையாது, கனியை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். கனி எப்ப வரும்னு சொன்னா, பரிசுத்தாவிக்குள்ள நீங்க இருக்கும்போது கனி வெளிப்பட ஆரம்பிக்கும். கனி வெளிப்படும் போதுதான் நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்க காட்டும், நீ பெற்றிருக்கிறீங்க சொல்லு. ஆனா கனி வந்து பரிசுத்தாவின் அடையாளம் அல்ல. கனி பரிசுத்தாவின் அடையாளம் அல்ல. நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறதுனால தான் கனி வெளிப்படும். பரிசுத்தாவி பெற்றிருக்கிறதுனால தான் கனி, அவர் அதை கேட்ட அந்த ஆவியுடைய கனி உங்களுக்குள்ள வெளிப்படுது. பாருங்க, அதுக்கு கடைசியா சபை ஒழுங்கு, சால்வேஷன். பாருங்க, நான் கடைசியா, நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தால் இத்தகைய இதர காரியங்களை தானாக வரும். நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், நீங்கள் சத்தமிடலாம், தேவனை துதிக்கலாம். தீர்க்கதரிசியுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. தீர்க்கதரிசினா யாரு? புதிய ஏற்பாட்டுல பிரசங்கி. நீங்க நாவிகள் மேய்ப்பர் தவறாக ஒன்றை காணும் போது பாருங்கள், சகோதரனே சகோதரியே, அது தவறாக உள்ளது என்று கூறும்போது நீங்கள் இணங்கி போவீர்கள். அது சரி, இணங்க முடியுதா நம்மளால?
அதான் சகோதரா, வீட்டுல இந்த மாதிரி தவறான காரியங்கள் இருக்கிறது தப்பு, இருக்கக்கூடாது. அவிசுவாசமான காரியங்கள் வீட்டுல பாக்குறது தப்பு, சீரியல் பாக்குறது தப்பு, தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது தப்பு, தேவையில்லாத நம்ம சொந்த பந்தங்களோட அவிசுவாசமான நபர்களோட ஐக்கியங்கள் தவறு தவறு சகோதரா. நம்மளையும் விழ தள்ளுவாங்க அவங்க. எவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நம்ம ஆத்மா விழ தள்ளுவாங்க அவங்க. புரிதுங்களா உங்களுக்கு? இப்படியெல்லாம் இல்லாம பிரிந்து போறதுக்கு விருப்பமா தான் சொல்ற. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகிறான், எல்லாவற்றிலும் தலையிட்டு கொள்கிறான். இதுக்கெல்லாம் நான் இல்ல, ரெடியா இல்ல. இப்ப இந்த ஆவிகள் என்ன பண்ணுங்க, காயின் என்ன பண்ணான்னு சொன்னா, தேவன் எச்சரிப்பை கொடுத்தார். எச்சரிப்பை கொடுக்கும்போது காயின் என்ன பண்ணான்? அதை கேட்காம என்ன பண்ணான்? மீறி காயின் தேவனுக்கு இருந்த அந்த தேசத்தோட நோத் தேசத்துக்கு பிரிஞ்சு போனான். அலைந்து திரிகிறவனா மாறினான் இல்லைங்களா? பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகிறான். நம்மளுடைய இச்சை அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம, இங்கு உரைக்கப்படுற வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காம, நான் இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உங்களோட இச்சையின்படி செஞ்சா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிப்போம். எல்லாவற்றிலும் தலையிட்டு கொள்கிறான். எல்லா இடத்துலயும் தலையிட்டு கொள்ளும் போது அது ஏதோ ஒரு இடத்துல மாட்டி சிக்கி சீரழிவான். அவ்வளவுதான். பாருங்க, கீழே சொல்றாரு, தீர்க்கதரிசி ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் ஒழுங்கில் வைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியம் என்ன பண்ணுவாங்க? ஒழுங்கில் வைக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவைகளை கவனத்தில் கேளுங்கள். உங்களால் கடிந்து கொள்ளுதலை ஏற்று நிற்க முடியவில்லை என்றால் உங்களால் ஒழுங்கின் கீழ் இருக்க முடியாது. தேவனுடைய காரியங்களிலும் நிலை நிற்க முடியாமல் நீங்கள் உங்களை பிரித்துக் கொள்வீர்கள். நம்முடையவர்களாய் இல்லாமல் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்று சொல்லுகிறான். மேலும் அனைத்து போதகங்களும் மேலும் கூறுகிறான், உங்கள் மத்தியில் இருக்கிறது நல்லது, உங்களில் பிரிவினை உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அது கீழே சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, அவன் அவர்களை வெட்டுகிறான். அவன் அவர்களை என்ன பண்ணா? நானும் உங்களை வெட்டுறேன். நானும் என்ன பண்ணேன்? உங்களை வெட்டுறேன். எதுக்காக? உங்களை நேசிக்கிறேன். வார்த்தை என்னைய வெட்டி இருக்கு, நான் உங்களையும் வெட்டுறேன். அவன் அவர்களை நறுக்குகிறான், அவர்களை நேசிக்கிறான், ஆயினும் அவர்களை சத்தியத்தை சொல்லுகிறான். அந்த சந்ததி எழும்போது பவுல் அவர்களுக்கு முன்பாக நின்று, நான் எல்லா மனிதனுடைய ரத்தத்துக்கும் நீங்களாயிருக்கிறேன், தேவனுடைய முழு சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லாமல் ஒருபோதும் மறைத்து வைக்கவில்லை என்று சொல்ல முடியும். நான் கூட சொல்றேன், மனைவிமார்களே, தயவு சொல்றேன், நீங்க வார்த்தை கீழ்படிங்க. இண்டிவிஜுவலா வேதத்தை வாசிங்க, இண்டிவிஜுவலா செய்தியை கேளுங்க. வீட்டுல உங்களுக்கு ஆடியோ இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு, தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட வேதத்தை வாசிக்க முடியல, செய்தியை கேட்க முடியலன்னு சொன்னா வாழ்க்கை மாறாது. குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. திருத்தரிசி செய்தியை கேளு, அதோட சொல்லும் எப்படி கணவனை ஹேண்டில் பண்றது, மனைவி பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றது சொல்லும். செய்தியை கேளு சகோதரா, பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, பினான்சியல் கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, வாலிப பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லும். நம்ம அதெல்லாம் செய்யாம எங்கெங்கயோ போய் நம்மளுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆலோசனை கேட்கிறோம். நல்ல ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் இங்க இருக்கிறார். இதெல்லாம் கேட்காம நான் அப்படிதான் இருப்பேன்னு சொன்னா இதுதான் மன்னிக்க முடியாத பாவம். அதுக்காக வேண்டுதலே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க சகோதரன் சகோதரி. 7 முழங்கால் படிடலாம். 7 முழங்கால் படிட்டு நேரத்தை நீ அதிகமா எடுத்துக்கணும். தயவு செஞ்சு தயவு கூறுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தயவு கூறுங்க. ஒப்பு கொடுக்கலாம் சகோதர சகோதரி, நான் ஒப்பு கொடுக்கலாம். எல்லா கண்களை மூடுங்க.